வணக்கம் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சௌக்கியமா இருக்கிறீங்களா? வெல்கம் பேக் டு another எபிசோட் ஆஃப் வட லண்டன் ஆர்சனல் தமிழ் பாட்காஸ்ட். இது ஒரு புது சீரீஸ் மாதிரி. புது சீரீஸ்ல ஆக்சுவலா போன சீசனே பண்ணோம் இந்த சீரீஸ். பட் இந்த சீசன் வந்து திருப்பி ஆரம்பிச்சிட்டோம் பிகாஸ் இன்னும் பிரீமியர் லீக் ஆரம்பிக்கல. ஸோ நேற்று இன்று நாளை சீரீஸ் வித் த ஒன் அண்ட் ஒன்லி மிஸ்டர் மணி. வெல்கம் டு த ஷோ. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஹாலிடேஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஆல் குட் ப்ரோ, ஆல் குட். ஹாலிடேஸ் தான், இட் இஸ் கம்மிங் ஹோம்னு சொல்லியே முடிச்சு விட்டேன், அவ்வளவுதான். கரெக்ட். ஆமா. நானும் வந்து சந்தோஷமா இருக்கேன். இந்த யூரோஸ், இந்த கோப்பா அமெரிக்காலாம் முடிஞ்சுச்சு. ப்ரீ சீசன் நம்ம கிளப் டீம்ஸ் பார்க்கும்போதே கொஞ்சம் சந்தோஷமா தான் இருந்துச்சு இது ஆக்சுவலா. ஆமா எவ்வளவு நல்லா ஆடுறாங்களோ இல்லையோ, இந்த பிரேக் வந்தாலே ஒரு மாதிரி இது நம்ம டீம் ஆடுறத பார்த்தா அவ்வளவு, இந்த லைன் அப் வர்றது, அந்த ஒரு இது எல்லாம் எவ்வளவு வருஷம் ஆச்சு, கிட்டத்தட்ட 15-16 வருஷம் ஆச்சு. இன்னும் அதே ஒரு அட்ரினலைன் தான். ஆமா. நீங்க ஏதாவது ட்ரை பண்ணீங்களா மேட்ச் பாக்குறதுக்கு? இல்ல ப்ரோ, இங்க பயங்கர காஸ்ட்லி எனக்கு. நான் போலாம் அப்படின்னு பார்த்தேன், அப்புறம் கால்குலேட் பண்ணேன், எனக்கு இங்க இருந்து இன்னும் இங்கிலாந்து போய் பார்த்துட்டு வரது சீப்பா இருந்தது. சரி வேண்டாம், நம்ம கண்டிப்பா. வந்து ஆமா அப்புறம் ஐ பாத்துக்கலாம் அக்ரி. அப்படின்னு. ரொம்ப ஓவர் பிரைஸ் தான் இருந்தது டிக்கெட்ஸ்லாம். ஆர்சனல் கேம் தான் ரிடிகுலஸ். போலான்னு இருந்தேன். இந்த மேட்ச் டிக்கெட் அப்படியா? வரைக்கும் வந்து பாத்துட்டேன். ஃபிளைட் மேட்ச் டிக்கெட் வந்து $400, ஃபிளைட் டிக்கெட் $600. வேண்டாம் அப்படின்னு விட்டுறேன். யா, நாட் வர்த் இட் ப்ரோ, நாட் வர்த் இட். ஆமா நானே சொல்றேன், நாட் வர்த் இட். ஆமா ஸோ யா, நம்ம எபிசோட் போறதுக்கு முன்னால ஒரு குவிக்கா ஜஸ்ட் வாண்டட் டு பிரேக்கிங் நியூஸ் மாதிரி இல்ல. ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு நியூஸ் பார்த்தேன் ட்விட்டர்ல. கிரேக் ஷேக்ஸ்பியர், ஒன்ஸ் ஆஃப் லெஸ்டர் சிட்டி, அன்பார்ச்சுனேட்லி பாஸ்ட் அவே டுடே அட் தி ஏஜ் ஆஃப் 60. உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ரனியரி சாக் ஆகும்போது he had come as caretaker manager ஆக்சுவலா, அண்ட் ஒரு டீசென்ட் இனஃப் ஜாப் he did. லிவர்பூல்ல 3-1 ஜெயிச்சானுங்க, அது எனக்கு ஞாபகம் இருந்தது. அண்ட் சாம்பியன்ஸ் லீக்ல கூட ஐ திங்க் ஹி வாஸ் தேர். அந்த குவார்டர் ஃபைனல் வரைக்கும் போனாங்க லெஸ்டர் சிட்டி. ஸோ அன்பார்ச்சுனேட்லி அவரு இறந்து போயிட்டாரு இன்னைக்கு. ஸோ யா, தாட்ஸ் அண்ட் ப்ரேயர்ஸ் வித் ஹிஸ் ஃபேமிலி. அண்ட் யா, 60 years old, gone too soon தான் ப்ரோ சொல்லிக்கலாம். ஆமா அதுவும் ஃபுட்பால் இதெல்லாம் இருந்தவங்க எல்லாம் 60 யா. இயர்ஸ்ல ரொம்ப இது. ஹி வாஸ் த ஒன் ஹூ கேவ். இன்னைக்கு நான் ஆக்சுவலா நியூஸ் பார்க்கல. ஹாரி மெக்வயர் லிங்க் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன், ஹி வாஸ் த ஒன் ஹூ கேவ் மீ மை டெபியூ அப்படின்ட்டு. அதுலதான் பார்த்தேன், ஷாக்கிங் தான் ஒரு மாதிரி. லைக் டெஃபினெட்லி என்ன நிறைய ஷாக்கிங். பேக்ரவுண்ட் ஸ்டாஃப்ல இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன், மேஜர் இதெல்லாம். ஸோ லைக் யா, கரெக்ட். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லெஸ்டர் சிட்டி தான். ஐ மீன், எனக்கு ஐ ரிமெம்பர்ட் ஹிம் as லெஸ்டர் சிட்டி. பட் அவர் வந்து வெஸ்ட் பிராம் கூட கேர்டேக்கர் மேனேஜரா இருந்திருக்காரு போல. ஸோ அதுதான். அண்ட் யா, வெரி சேட் நியூஸ். அதுதான் லைக் ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா இருந்தது. எஸ்பெஷலி நம்ம இவ்வளோ டிரான்ஸ்ஃபர் நியூஸ் பார்க்குறோம், இன்ஜுரி நியூஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடா இருந்தது. ஸோ ஓகே, நம்ம எபிசோட் குள்ள போயிடலாம் ப்ரோ இப்போ. ஸோ ஜஸ்ட் வாண்டட் டு டாக் அபவுட் போன சீசன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் போன சீசன்ல இருந்து ஆரம்பிப்போம். யுனைடெட் ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் பின் த்ரூ லாட் தான் ஆக்சுவலா போன சீசன் சொல்லணும்னா. ரோலர் கோஸ்டர்னா ப்ராப்பர் ரோலர் கோஸ்டர் கூட இல்ல, அடி ரோலர் கோஸ்டர் கூட இல்ல, வலிக்காதரா அப்படின்னு இருந்தப்ப வாட் குட் கோ வர்ஸ்ட் அப்படின்னு கேட்கும் போதெல்லாம் ஓஹோ இந்த வேற நினைப்பேர் இருக்கா அப்படின்னா, இந்த வச்சுக்க இன்னொரு இன்ஜுரி, இந்த வச்சுக்கோ இன்னொன்னு, அந்த மாதிரி போன சீசன் 100%. ஸோ அதுதான் அங்கதான் ஆரம்பிக்கலான்னு பார்த்தேன் ப்ரோ. ஸோ உங்ககிட்ட தான் கேள்வி, யுனைடெட் ஃபேன்ஸ் இன் ஜென்ரல். அதுக்கு தான் உங்களை மாதிரி ஒரு யுனைடெட் ஃபேன் பிடிச்சிருக்கோம். பிகாஸ் நீங்க வந்து ராவா அன்ஃபில்டர்டா உண்மையா சொல்வீங்க. சில பேர் அதுக்கு எவ்வளவு அடி வாங்குறேன்னு எனக்கு தான் தெரியும். நீங்க எல்லாம் சொல்றாங்க எத்தனை பேர் எனக்கு தான் தெரியும். இல்ல, பிகாஸ் நாங்களும் வந்து பட்டிருக்கோம். எங்களோட பேண்டரால வந்து ரொம்ப மோசமா இருந்திருக்கு. அண்ட் டு பி ஆனஸ்ட், அந்த டைம்ல எல்லாம் வந்து அடி வாங்கியிருக்கேன், சேத்துலயே அடி வாங்கிட்டேன், சோத்துலயே அடி வாங்கிட்டேன், அந்த மாதிரி தான். அண்ட் ஆனஸ்டா தான் இருந்தேன் அந்த டைம்ல எல்லாம். ஸோ இட்ஸ் த ட்ரூத். ரொம்ப மோசமா இருந்தது அந்த டைம்ஸ்லாம். ஸோ உங்ககிட்ட தான் கேட்க போறேன். போன சீசன் வந்து ஒரு சம்மரைஸ் பண்ணி ஒரு நட்ஷல்ல வாட் வென்ட் ராங் தான் எனக்கு கேள்வி ஆக்சுவலா, மெயினா. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் இதுல ஆரம்பிப்போம், அண்ட் தென் நம்ம அப்படியே பில்டப் பண்ணிப்போம். ஸோ summarize last season in a nutshell and what went wrong for Manchester United. ஓகே, லாஸ்ட் சீசன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா வந்து இதுதான் இஷ்யூ, இவங்க மேலதான் தப்பு, திஸ் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி வென்ட் ராங் அப்படின்ட்டு வந்து ஒரே ஒரு விஷயத்துல வந்து பின் பாயிண்ட் பண்றது வந்து சான்ஸே இல்லை யுனைடெட் பொறுத்த வரைக்கும். அதுவும் வந்து போன சீசன் முந்தின சீசன் நாங்க முடிச்சது வி ஃபினிஷ் தேர்ட்,
ஒரு கரபாவோ கப் வின் பண்ணிட்டு அடுத்த ம். சீசன் உள்ள போகும்போது எங்களுக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஓகே, இந்த சீசன் ஆக்சுவலி ஒரு ஸ்ட்ராங்கா முடிச்சிருக்கோம். ரிகார்ட்லெஸ் ஆஃப் என்ன டீம் இருக்கோ, என்ன பர்சனல் இருக்காங்களோ இல்லாம ஒரு சிஸ்டம் இந்த சீசன் நம்ம பார்க்க போறோம் அப்படின்ட்டு ப்ரீ சீசன்லயே அதை ஆக்சுவலி பார்த்தோம். ப்ரீ சீசன் வரைக்கும் தான் வந்து ப்ரீ சீசன் ஆக்சுவலி ஹைப்ட் அப் லாட். ரொம்ப நல்லா ப்ரீ விளையாண்டோம் சீசன் போன எங்களை ஆர்சனல்ல அடிச்சிங்களே. நான் அந்த மேட்ச் போனேன். நானு நியூ ஜெர்சில போய் பார்த்தேன். ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர ஜாலி. ஓகே, அவ்வளவுதான். இந்த சீசன்ல வேற மாதிரி இருக்கு போகுது. அப்படிதான் இருந்தோம். அப்படியே தான் இருந்தோம். போன சீசன்லாம் வந்து அந்த ப்ரீ சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹை எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் த சீசன்ல இருந்தே வந்து இட் வாஸ் வெரி எவிடென்ட். அதாவது எல்லா ஃபேன்ஸுக்குமே ரிகார்ட்லெஸ் என்ன தப்புனே தெரியல, ஆனா சம்திங் இஸ் டெரிபிளி ராங் அப்படிங்கிற மாதிரி தான். ஒரு இன்ஜுரிஸ்க்கு ஆஃப்டர் இன்ஜுரிஸ், ஒரு சிஸ்டம் இல்ல. அந்த சிஸ்டமே மொத்தமா வந்து அந்த சான்சோ ஃபால்ஸ் நைன்னு ஆரம்பிச்ச சிஸ்டம் தான் போன சீசன் எங்களுக்கு ப்ரீ சீசன்ல. அன்பார்ச்சுனேட்லி ஆக்சுவலி இந்த சீசன் அப்படி ஆரம்பிக்கிறோம். பட் வந்து போன சீசன் அப்படி ஆரம்பிச்சதுல நத்திங் வென்ட் த்ரூ. அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா இன்ஜுரிஸ் ஆஃப்டர் இன்ஜுரிஸ். எரிக் டென் ஹாக் வந்து ரொம்ப ஸ்டபனா, இந்த சிஸ்டம் ஒர்க் ஆகலைனாலும் பரவாயில்ல, நான் மாத்த மாட்டேன் அப்படின்னு ரொம்ப ஸ்டபனா இருந்தது. எல்லாமே வந்து லைக் அதான் சொல்றேன்ல, இப்ப நம்ம எரிக் டென் ஹாக் மேல தப்பு சொன்னோம் அப்படின்னா, எனக்கு இந்த பிளேயர்ஸ் இல்ல, பிளேயர்ஸ் இருக்கிற 1-2 மேட்ச் எடுத்து பாருங்க, நான் நல்லா விளையாடி இருக்கேன் அப்படின்னு அவனால காட்ட முடியும். உண்மையிலே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருப்போம். ஆர்சனல் கூட ஃபர்ஸ்ட் கேம் தோத்த கேம் கூட அந்த கேம் தான் ஆக்சுவலி என்ன பர்சனலா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஃபைனல் சிட்டி கேம் தவிர அந்த ஆர்சனல் கேம் தான் ஆக்சுவலி ஓவராலா நாங்க நல்லா விளையாண்ட கேம் ஆஸ் அ சிஸ்டமா. அது அது அதை விட்டுட்டு பார்த்தோம்னா இன்ஜுரிஸ் அப்படின்னு போய் பார்த்தோம்னா ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த இன்ஜுரிஸ்? எரிக் டென் ஹாக் வந்து ஓவர் ஒர்க் பண்றானா? அப்படி இல்லைன்னா வந்து கான்டாக்ட் இன்ஜுரிஸும் கிடையாது, ஏன் மசில் இன்ஜுரிஸ் வருது அப்படிங்கிற மாதிரி லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் கோயிங் இன் த பேக்ரவுண்ட். அதை தவிர வந்து 50-50 இந்த டேக் ஓவர் நியூஸ் அதெல்லாம் வந்துட்டு இருந்தது. ஸோ அந்த செகண்ட் ஆஃப் ஆஃப் த சீசன் வி ஸ்டார்டட் பிரைட். கொஞ்சம் இந்த டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் டிசம்பர் ஜான்ல வந்து கொஞ்சம் பிரைட்டா ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, நான் அப்பயும் சொன்னேன், ஸ்டில் அந்த 4th பொசிஷன் எப்படி யுனைடெட் எப்படியே எடுத்துருவாங்க, வந்து செகண்ட் ஆஃப் த சீசன் எப்படி நல்லா ஆடிடுவாங்க அப்படின்ட்டு. எகைன் இவ்வளோ இன்ஜுரிஸ், இந்த ஹாய்லண்ட் இன்ஜுரி ஒன்று ஆகும் டுவர்ட்ஸ் மிட் ஆஃப் ஃபெப்போ, கரெக்டா தெரியல எனக்கு. அதுல கீழே போனதுதான் வந்து மொத்தமா தெர் வாஸ் நோ டிஃபைன்ட் ரோல் ஃபார் எனி ஒன் இந்த டீம். அதுவே வந்து இட் இஸ் அ மேஜர் செட்பேக். அதாவது ஒரு பெரிய டீமுக்கும், அதாவது பெண்ணு ஒரு சேலஞ்ச் பண்ண டீமுக்கும், டைட்டில் இல்ல ஏதோ ஒரு சேலஞ்ச் பண்ற டீமுக்கும், ஒரு கேமை மட்டும் அப்ரோச் பண்ணிட்டு வந்த டீமுக்கும் அதான் டிஃபரன்ஸ். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிஃபைன் ரோல் இருக்கும். போன சீசன் அந்த மாதிரி யுனைடெட்ல எனக்கு தெரிஞ்சு ஒனானாக் மட்டும் தான் அந்த மாதிரி ஒண்ணு இருந்தது. அவனும் வந்து கேம் ஆரம்பிக்கும் போதெல்லாம் நல்லா வந்து பின்ன ஸ்டார்ட் ஃப்ரம் த பேக், பில்டப் ஃப்ரம் த பேக்னு ஆரம்பிப்பான். 10 நிமிஷம் போனதுக்கு அப்புறம் எல்லாம் லாங் பால் தான். ஸோ அவ்வளோ ரொம்ப எராட்டிக்கான சீசன் போன சீசன். வந்து என்ன அது, லைக் டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த சீசன் வேற வந்து எரிக் டென் ஹாக் இருப்பானா போவானா அப்படின்ட்டு. ஹானஸ்டா சொல்லணும்னா த பெஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த சீசன் வாஸ் தட் லிவர்பூல் குவார்டர் ஃபைனல்ஸ் FA கப். அந்த கேம் வந்து வி வென்ட் டோ டு டோ. அதாவது நோ கிரெடிட் டு த பிளேயர்ஸ், மேனேஜர்ஸ். Chaotic game. கயாட்டிக் கேம் எக்ஸாக்ட்லி. அந்த செகண்டரி தான் அவங்க பிளேயர்ஸ்க்கும் மேனேஜருக்கும் வந்து இந்த கிரெடிட்லாம் வந்து ஃபர்ஸ்ட் கிரெடிட் வந்து அந்த ஓல்ட் ட்ராட்ஃபோர்ட் வைப்ஸ் தான். ஓல்ட் ட்ராட்ஃபோர்ட் வைப் ஆனதுல எல்லாரும் வைப் ஆயிட்டானுங்க. எப்படி ஆடிடலாம், இன்னைக்கு ஆடாம வெளில போனோம்னா விட மாட்டாங்க நம்மள, எப்படியும் எல்லாம் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. தட் வாஸ் ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த சீசன். ஃபைனல்ஸ் எனக்கு நிஜமா பர்சனலா வந்து எனக்கு பெருசா ஹோப் இல்லை. நான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்றேன், சிட்டி 12 பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருக்குமா சொல்றேன், அவங்க தான் டைட்டில் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு வந்து சிட்டியை ஜெயிக்க முடியும் அப்படின்ட்டு வந்து எனக்கு வந்து அந்த நம்பிக்கை இல்லை. பட் அந்த ஃபைனல்ஸ் உண்மையிலே வந்து நல்லா விளாண்டோம். கௌதம் அப்புறம் அருண் தான் வந்து இது பண்ணிருந்தோம், வாட்ச் அலாங் பண்ணிருந்தோம். அருண் தான் சொல்றேன், டே யுனைடெட் என்னமோ நல்லா விளையாடுறாங்கன்னா சிட்டினால ஒண்ணுமே பண்ண முடியல. ஸோ அந்த கேம் ரொம்ப நல்லா விளாண்டோம். அகைன் வி எண்டட் த சீசன் ஆன் ஹை. யூரோப்பா லீக் வந்து செல்சி கீழே தள்ளிட்டு வந்து குவாலிஃபை ஆனோம். ஸோ வந்து அகைன் கோயிங் இன் டு த சீசன் லாட் ஆஃப் பாசிட்டிவ்ஸ், பேக்ரவுண்ட்ல லாட் ஆஃப் பாசிட்டிவ்ஸ். பட் அதான் போன சீசனும் நட்ஷல் இதுதான். நத்திங் டு ரிமெம்பர் ஆஸ் சச் அதர் தேன் தட் லிவர்பூல் கேம் அண்ட் தட் சிட்டி வின். ஓகே, நான் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலா. அதுல ஐ தாட் எரிக் டென் ஹாக் சில அவனோட போஸ்ட் மேட்ச் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸா இருக்கட்டும், ப்ரீ மேட்ச் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொஞ்சம் ஒரு சென்ஸே எல்லாம் பேசிட்டு இருந்தார் மாதிரி இருந்தது. ஒரு டீம் ஆடுறதுக்கும் அவன் சொல்றதுக்கும் வந்து கொஞ்சம் ரொம்ப போலார் ஆப்போசிட்ஸ் மாதிரி இருந்தது எனக்கு. லைக் என்னடா நீதான் பாக்குறல பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு, லைக் நீ எப்படி இப்படி பேசலாம், அது வேற ஃபேன்ஸ் சொல்லிட்டு இருந்தானுங்க சோஷியல் மீடியால. அது பயங்கரமா போயிட்டு இருந்தது. அது வந்து ஐ டோன்ட் நோ, அது வந்து பிளேயர் அந்த குரூப்பை வந்து ஷீல்ட் பண்றதுக்காகவா,
இல்லனா அவனையே ஷீல்ட் பண்றதுக்காகவான்னு தெரியல எனக்கு. சோ அது பத்தி ஏதாவது இருக்கா உங்களுக்கு ஆட் எனக்கு பண்றதுக்கு? தெரிஞ்சு அப்- அதான் சொல்றேன்ல, சில ஒரு 30% ஆஃப் த கட் வந்து நான் அவனுக்கு கொடுப்பேன். ஏன்னா அவனுக்கு அந்த ஓகே. லாங்குவேஜ் இஷ்யூஸ்ல வந்து நிறைய அவன் சொல்றது வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலி ஓகே. பார்த்தா அப்படி இருக்காது. அந்த மாதிரி ஒரு நிறைய சுச்சுவேஷன் நானே வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒரு சில ம். சுச்சுவேஷன் வந்து பிளேட்டன்ட்டா as a யுனைடெட் ஃபேனா பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மோசமா இருக்கும். ஆனா வந்துட்டு நாங்க இது இது அதாவது எங்களுக்கு வந்து ஒரு 30 ஷாட் எடுத்திருப்பாங்க. எங்களுக்கு நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வந்து எங்களுக்கு எகெயின்ஸ்டா 30 ஷாட் எடுத்திருப்பாங்க ஒனானாட்ட. அது ஆனா அவன் வந்து பேசும்போது நாங்க நல்லா தான் விளையாண்டோம். எங்க சிஸ்டம் நல்லா தான் ஒர்க் ஆமா. ஆச்சு அப்படின்னு பேசுவான். எனக்கே அப்பலாம் ஒரு மாதிரி என்னடா நல்லா ஒர்க் ஆச்சு, 30 ஷாட் எந்த டீம் எடுத்தாலும் வந்து நல்லா இருக்காது அப்படின்லாம் கூட இருக்கும் எனக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு சில பிகாஸ் இடத்துல ரொம்ப ஃபேன்ஸ் சாரி மணி ப்ரோ, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே பிகாஸ் ஃபேன்ஸ் முட்டாள இல்ல. ஃபேன்ஸ் எக்ஸாக்ட்லி. முட்டாளுங்க இல்ல. ஆமா பிகாஸ் ஆமா. ஃபேன்ஸ் யூ கான்ட். எனக்கு அது அந்த அந்த விஷயத்துல தான் எனக்கு அவன் மேல வந்து என்னடா இவன் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான்னு தோணுச்சு. லைக் ஃபேன்ஸ் ஆர் நாட் ஃபூல்ஸ். ஃபேன்ஸ் see the brand of football. ஃபேன்ஸுக்கே தெரியுது ஒரு சிஸ்டமே இல்லாம ஆடிட்டு இருக்கோம். சில பேர்லாம் ஐசோலேட் ஆயிடுறானுங்க. கெசமிரோலாம் ஐசோலேட் ஆயிட்டே இருந்தான் போன சீசன்லாம். லைக் அவனுக்கு வந்து அவ்வளோ கிரவுண்ட் கவர் பண்ற மாதிரி இருந்தது. ஸோ அதுதான் சொல்ல வந்தேன். எக்ஸாக்ட்லி. அதுதான். அவனோட நான் நெறைய இதுல சொல்லியிருப்பேன். அவனோட அந்த ஸ்டபர்னஸ் இந்த சிஸ்டம் வந்து ஒர்க் ம். ஆகல அப்படிங்கிறத வந்து அவன் அக்செப்டே பண்ணிக்கல. பிரீமியர் லீக்ல இன்னும் கொஞ்சம் டீப்பா சொன்னா இந்த நம்பர் 2 நம்பர் 8ஸ் ஒரு நம்பர் 6 சிங்கிள் பிவோட் இந்த சிஸ்டம் வந்து இந்த பிரீமியர் லீக்ல ஒர்க் ஆகல அப்படிங்கிற அந்த ஒரு அக்செப்டன்ஸே அவனுக்கு இல்ல. ஓகே 30 ஷாட் நம்மளுக்கு எகெயின்ஸ்டா எடுத்தா என்ன? அப்படிங்கிற ம். ஒரு இதுல தான் அவன் இருந்த மாரி இருந்தது. இது ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு அவன் ரியலைஸ் பண்ண மாரி எனக்கு பெர்சனலா வந்து தெரியவே இல்ல. போன சீசன் ஃபுல்லா. அதனால தான் டைம் அண்ட் டைம் அவுட் வந்து போஸ்ட் மேட்ச் கான்ஃபரன்ஸ்ல வந்து நாங்க ஆக்சுவலி நல்லா தான் விளையாண்டோம். சில சில பிரச்சனைலாம் பிளேட்டன்ட்டா தெரிய பேசுவோம் சொல்லுவோம். இதெல்லாம் பிரச்சனை, அதெல்லாம் பிரச்சனை. அதெல்லாம் சொல்லிட்டு டிஃபென்சிவா நல்லா தான் விளையாண்டோம். ஆர்கனைஸ்டா இருந்தோம் அப்படிம்பா. எனக்கே ஒண்ணும் புரியாது. டேய் என்னடா சொல்ற அப்படிங்கிற மாரி இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த இது வந்து ஒரு 50% பிளேட்டன்ட்டா தெரியும். அவன் வந்து பிளேயர்ஸ ஷீல்ட் பண்ண தான் பார்க்குறான் அப்படின்ட்டு அண்ட் இட் வொர்க். எனக்கு தெரிஞ்சு வந்து அவனுக்கு அந்த ஜாப் போகாம இருந்ததுக்கு காரணம் ரிகார்ட்லெஸ் ஆஃப் த அந்த எஃப்ஏ கப் வின் வந்து அந்த ஜாப் போகாம இருந்ததுக்கு காரணம் வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் எவ்வளவு ஹோல்டப்பா இருந்தது எரிக் டென்னா கூட அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி பிளேட் ஃபார் ஹிம். அதுதான் வந்து ம். உண்மை. அதர் எக்ஸப்ட் அதர் தான் ஆண்டனி என்ன கேட்டா அவன் Yeah. மட்டும்தான் வந்து he was throwing tantrums around எரிக் டென்னாக். பட் வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் வாஸ் ஃபுல்லி க்ளூட் அண்ட் ஃபுல்லி பிஹைண்ட் எரிக் டென்னாக். அண்ட் தட் வாஸ் ஆல்சோ பிளேட் அ பார்ட் இன் திஸ் பிரஸ் கான்ஃபரன்சஸ் கண்டிப்பா. Yeah. And he had அந்த ஜேடன் சான்சோ இஷ்யூ கூட இருந்தது போன சீசன். போன சீசன் போன சீசன் அது முதல் சீசன் கிறிஸ்டியானோ ரொனால்டோ இஷ்யூ ரெண்டுத்துலயுமே வந்து ஐ எம் வித் எரிக் டென் ஹாக். ஜேடன் சான்சோ வந்து நீ ட்ரைனிங் ஒழுங்கா வரல, நீ பண்ண மாட்ற, நான் சொல்ற பொசிஷன்ல ஆட மாட்ற, நான் லெஃப்ட் விங்ல ஆடுவேன்னு சொல்லிட்டு ட்ரைனிங்ல லேட்டா வந்து டீம்ல இருந்து ஐசோலேட் பண்ணதான் பண்ணுவாங்க. அதை கோச்சுக்கு நான் டீம் விட்டு போறேன் அப்படின்னு சொன்னா தாராளமா போ அப்படின்னு வேண்டியதான். Yeah. வென் he கேம் பேக் ஆல்சோ லைக் அதான் சொல்றேன். இது வந்து ப்ரீவியஸ் மேனேஜ்மெண்ட்ல இருந்ததுனால இவ்வளவு பெருசாச்சு. இப்ப அவன் ம். ஜேடன் சான்சோ திரும்ப டீம்ல வந்தது பாருங்க. ஏதோ அவ்வளவுதான் டீமுக்கு வந்துட்டான் முடிஞ்சது. ஒரே நாள் தான் அதை பத்தி பேசினாங்க. அதோட கரெக்ட். முடிஞ்சு he started playing well இப்போ அண்ட் ஹோப்ஃபுல்லி he is going to start next week in community shield. அந்த மாதிரி தான் ஆமா. அவ்வளவுதான். ஸோ இது வந்து என்னன்னா திஸ் இஸ் பிகாஸ் இட் இஸ் மான்செஸ்டர் யுனைடெட். எப்பொழுதுமே ஒரு லைம் லைட்ல இருந்துட்டே இருக்கும் இந்த கிளப் மேல. அது வந்து மத்த கிளப்ல இது வந்து பெருசா ஆச்சுன்னா பெருசா வந்து தெரியாது. இதுல வந்து 12 ஜேர்னலிஸ்ட் எழுதுவாங்க இதை பத்தி. அத வந்து சோ அதனால அந்த ப்ளோ அப் எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருக்கும். பட் அந்த டெசிஷன்லாம் பொறுத்தவரைக்கும் ஐ எம் டெஃபினெட்லி டெரிக்ட். அதுவா இருக்கட்டும், காசிமிரோ வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு பெஞ்ச் பண்ணதா இருக்கட்டும், நிறைய இஷ்யூஸ் அந்த மாதிரி கண்டிப்பா. ஓகே. யா கொஞ்சம் ஸ்டாட்ஸ் வச்சிருக்கேன் ப்ரோ. யுனைடெட் பத்தி போன சீசன். இதுதான் வந்து ஒரு ஸ்டாக்கரிங்கான ஸ்டாட். 204 ஷாட்ஸ் ஃபேஸ்ட் பேசிக்கா. அது ஒரு பயங்கரமான தி மோஸ்ட் ஸ்டாகரிங் ஸ்டாட் அவுட் ஆஃப் ஆல். 38 கேம்ஸ்ல 18 வின்ஸ், 6 டிராஸ், 14 லாசஸ். கோல்ஸ் கூட பாத்தீங்கன்னா 57 கோல்ஸ் ஸ்கோர்ட் அண்ட் 58 கோல்ஸ் கன்சீடட். ஸோ யா நாட் ஐ மீன் 9 clean sheets அதுல. ஒனானா அண்ட் ஒனானா கூட லைக் சார்ட் ஆஃப் க்ரூ டுவர்ட்ஸ் தி சீசன் தான் சொல்லிக்கலாம் ஒரு அளவுக்கு. லைக் ஹி ஸ்டில் ஐ ஸ்டில் ஹேவ் கொஸ்டின் மார்க்ஸ் ஓவர் ஹிம். பட் ஐ திங்க் டுவர்ட்ஸ் லேட்டர் எண்ட் ஆஃப் தி சீசன் வந்து கொஞ்சம் பெட்டரா இருந்த மாதிரி இருந்தது தேன் த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி சீசன். மேபி ஆமா ஆமா. உங்களுக்கு இன்னும் அதிகமா தெரியும் ஆப்வியஸா. எஸ்பெஷலி அபவுட் ஷார்ட் ஸ்டாப்பிங். கரெக்ட். நீங்க சொன்னது யா. அந்த டெஃபினெட்லி அந்த ஷார்ட் ஸ்டாப்பிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு நிறைய டவுட்ஸ் இருந்தது. நத்திங் ஆமா. அபவுட் இஸ் பால் ஹேண்ட்லிங் எபிலிட்டி அதெல்லாம் வந்து யா எல்லாம் வந்து டெஃபினெட்லி இஸ் வெரி குட். ஆனா அந்த ஷார்ட் அப்சல்யூட்லி. ஸ்டாப்பிங் எஸ்பெஷலி நாங்க வந்து ஒரு ஸ்டாப்பர் ஆஃப் கிரேட் ஷாட்ஸ் இத்தனை வருஷமா நான் ஒரு 10 வருஷமா வந்து டேவிடேவை பார்த்தேன். வந்து பார்த்துட்டு ஒரு ஷார்ட் ஸ்டாப்பிங்ல வந்து டைம் அண்ட் அகைன் ஒரு சில்லி மிஸ்டேக்ஸ் எல்லாம் போகும்போது ஒனானா வந்து சிங்கிள் ஹேண்டடா எங்களை வந்து சாம்பியன்ஸ் லீக்ல இருந்து வெளியே எடுத்துட்டு வந்தாரு. நாங்க அந்த சைடு கோல் போட்டே இருப்போம், இவர் இங்க விட்டுட்டே இருப்பாரு.
சிங்கிள் ஹேண்டா வெளில எடுத்து வந்தாரு. சோ அதெல்லாம் நிறைய நடந்தது. பட் டெஃபினெட்லி நீங்க Yeah, சொன்ன மாதிரி he sort of grew into the season. yeah. அவனும் வந்து இம்ப்ரூவ் பண்ணான். அவன் வந்து பாக்குறதுக்கு வந்து இந்த நிறைய வந்து சேட்டை பண்ற மாதிரி பிளேயரா இருந்தாலும் கரெக்ட். attitude கலைகிறதெல்லாம் விட்டோம்னா உண்மையா சொல்லணும்னா he sort of grew into the he season sort தான். of grew into it. அதாவது அவன் வந்து அந்த ஆட்டிடியூட் வந்து ரொம்ப அந்த மாதிரி நம்ம வேணும்னே பண்ணணும்லாம் இல்ல. he definitely Yeah, yeah, learns. yeah, yeah. அந்த Absolutely. பெனல்டி அந்த இன்சிடென்ட்ல அதெல்லாம் ஒரு ஒரு கோல் கீப்பர் ஒரு ஆப்பன் டீமுக்கு Yeah, எகென்ஸ்ட் yeah, ஒரு yeah. பேண்டர் பண்ணலனா தான் எனக்கு வந்து இது ஆகும். No, பட் you have அதெல்லாம் to at some point அவனை வந்து எப்படி நம்ம புட் ஆஃப் பண்ணலாம் within the rules of the game. அதெல்லாம் இதெல்லாம் காமன் தான். எவ்வளவு பார்த்திருக்கோம் நம்ம இதெல்லாம். எக்ஸாக்ட்லி. மார்டினஸ்லாம் சும்மா பண்ணிட்டே இருப்பான். ஆமா, So, மார்டினஸ் வந்து ஒர்க் ஆகும்போது புகழ்றாளுங்க. இவ்வளவு வருஷமா ஒர்க் ஆகுது. அவனுக்கு என்னைக்கான ஒரு ஆமா, நாள் ஒர்க் ஆகாம போகும், அன்னைக்கு மாட்டோம். அந்த மாதிரி தான் எனி ஆமா. பிளேயர் இஸ் லைக் தட். Yeah, yeah. ஸோ அந்த மாதிரி. பட் ஷார்ட்ஸ் நம்பர் ஆஃப் ஷார்ட்ஸ் டேக்கன் வரைக்கும் நீங்க சொன்ன பத்தி அதான் நான் சொன்னேன். தட் வாஸ் த மேஜர் நான் Yeah. வந்து ஐ ஹவ் பீன் த்ரூ தட். அந்த வேன்கால் டிராப் பண்ற ஏரா கூட வந்து இட் வாஸ் மச் வர்ஸ் தேன் திஸ். ஆனா அப்பயும் கூட எங்களுக்கு வந்து நாங்க கண்டிப்பா ஸ்கோர் பண்ண மாட்டோம். ஆனா ஆப்போனன்டாலையும் ஸ்கோர் பண்ண முடியாது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இது வந்து Correct. ஈவன் இஃப் யூ ஆர் கோயிங் டு ஸ்கோர் 4 கோல்ஸ் எங்களுக்கு Mhm. வந்து கான்பிடன்ஸே கிடையாது. நான் வந்து அந்த லிவர்பூல் வின்னுக்கு அப்புறமே வந்து கூட சொன்னோம். கவென்ட்ரி கூட செமிஃபைனல்ல தோத்தாலே இது இல்ல அப்படின்ட்டு. அதே மாதிரிதான் 3 கோல் போட்டுருவோம். கன்ஃபார்மா வின்னு இருக்கும்போது தே ஆல்மோஸ்ட் brought it back 4-3. கடைசி ஆமா. கோல் அவங்களுக்கு ஆஃப் சைடு Yeah, yeah, yeah. இல்லாததுனால Offside. we went into the penalties and won it. அந்த Absolutely. மாதிரி. சோ எங்களுக்கு வந்து அந்த கான்ஃபிடன்ஸே இல்ல. அண்ட் ஐ வுட் டெஃபினெட்லி புட் திஸ் ஆன் எகைன். அதுதான் சிஸ்டம். கண்டிப்பா அந்த சிஸ்டம் ஒர்க் ஆகல. காசிமிரோ அவ்வளவு கிரவுண்ட் கவர் பண்றது 32 33 வயசுல சான்ஸே கிடையாது. ஒண்ணு. இன்னொன்னு இருக்கிற டிஃபெண்டர்ஸ் ஹாரி மெக்வைரோ வந்து அதுக்கப்புறம் லிசாண்ட்ரோ மார்டினஸ் பொசிஷன்ல ரஃபேல் வரான், அதுக்கப்புறம் ஜானி எவன்ஸ் சுத்தி எங்களுக்கு ஆக்சுவலி எங்களோட பெஸ்ட் பெர்ஃபார்மிங் டிஃபெண்டர் மெஜாரிட்டி ஆஃப் த கேம்ஸ்னு பாத்தீங்கன்னா ஜானி எவன்ஸா தான் இருக்கும். சோ Mm. இஸ் அ வெட்டரன் டிஃபெண்டர் எங்களுக்கு. சோ அந்த மாதிரி ஒரு டைம்ல இருக்கும்போது லைக் இட்ஸ் அ கான்ட்ரிபியூஷன் ஆஃப் போத். சிஸ்டமும் கரெக்டா இல்ல, இவனுக்கு வேணுங்கிற சிஸ்டமும் இல்ல, பிளேயர்ஸுக்கும் அதை Players, ஒழுங்கா yeah. புரிஞ்சுக்க முடியல. நாங்க இந்த டைம் பிரஸ் பண்ணோம்னா நீ இந்த டைம் பின்னாடி வந்தே ஆகணும் அப்படிங்கறது பிளேயர்ஸ்க்கு வந்து ஒழுங்கா புரிஞ்சுக்க முடியல. கண்டிப்பா ஆமா, எல்லா ஆமா. பிளேயரையும் பாக்ஸ்ல நீ ஓவர்லோட் பண்ணிட்ட அப்படின்னா ஒரு கவுண்டர்ல ஒரு வாட்டி மாட்டுனா யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா உனக்கு இன்னும் டிஃபெண்டர்ஸ் வந்து ஹை பிளேயிங் டிஃபெண்டர்ஸ் கிடையாது. மெக்வேர் வந்து அவனால போயிட்டு மேக்ஸிமம் வந்து ஒரு ஃபவுல் தான் வாங்க முடியும், பால் தள்ளி விட்டே தவிர ஹீ கேனாட் ட்ராக் பேக். அவனுக்கு அந்த பேஸ் கிடையாது. ஸோ அந்த ஹைலைனும் நீ ஹைலைனும் ஆடணும், பாக்ஸையும் ஓவர்லோட் பண்ணணும் அப்படிங்கிறப்போ அது ரெண்டுத்தையும் சாட்டிஸ் பண்ண போய் அந்த மிட்ஃபீல்ட்ல பிரச்சனையானதுதான். லைக் வி கால் அமங் யுனைடெட் ஃபேன்ஸ் வி கால் இட் வேக்கன்ட் மிட்ஃபீல்ட். அந்த வந்து வேக்கன்ட் Yeah. மிட்ஃபீல்ட் ஆனதுனாலதான் எவ்ரி திங் ஸ்டார்டட். ஏன்னா நீங்க எல்லா ஷாட்டுமே பாத்தீங்கன்னா எய்தர் இட் வாஸ் ஆல் லாங் ஷாட்ஸ், அப்படி Mm. இல்லைன்னா மிட்ஃபீல்ட்ல இருந்து இட் வாஸ் அ டைரக்ட் த்ரூ பால் த்ரூ த டிஃபெண்டர்ஸ். பிகாஸ் அந்த எங்களோட டிஃபெண்டர்ஸ்க்கு பேஸ் இல்லாததுனால இந்த ரெண்டு மாதிரி மட்டும்தான். தேர் வாஸ் நன் ஆஃப் very few goals were like well worked planned goals. அப்படி இருந்த Yeah. very few goals. அதே மாதிரி செட் பீசஸ்ல we were very terrible. அதுவும் வந்து ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ். அது வந்து இந்த சீசன் வந்து த்ரூ அவுட் த சீசன் போனாதான் தெரியும் how we are improving அப்படிங்கிறது. Yeah. So Manchester United போன சீசன் 8th finish பண்ணீங்க. I think that is the joint lowest இல்ல bro, lowest finishல பிரீமியர் லீக்ல. I think டேவிட் மோய்ஸும் அந்த சீசன் 7th. எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல. ஓகே, சோ அப்போனா பாத்தீங்கன்னா அப்போ இட் ப்ராபபிலி இஸ் தி லோவஸ்ட் ஃபினிஷ் தான் ஃபார் மான்செஸ்டர் யுனைடெட். சோ இவ்வளவு பேசணும் நம்ம ஃபுட்பால் பத்தி. சோ போன சீசன் இன்னொரு சேஞ்ச் நடந்தது. இனியோஸோட இன்ஃப்ளூயன்ஸ், புது ஓனர்ஷிப், நாட் ஓனர்ஷிப் எக்ஸாக்ட்லி, 25% ஸ்டேக்கா ப்ரோ சர் ஜிம் ராட்க்ளிஃப்டோடது. அண்ட் அவங்க தான் வந்து ரன்னிங் த ஃபுட்பால் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் த கிளப். ஸோ கிளேசர்ஸ் வந்து கொஞ்சம் சைலண்ட் இன்வெஸ்டர்ஸ் மாதிரி. ஸோ இனியோஸ் வந்து ஃபுல்லா வந்து அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் தெரிஞ்சிச்சு. நம்ம இந்த சீசன் பேசுறதுக்கு முன்னால போன சீசன்ல ஏதாவது பாத்தீங்களா, இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஏதாவது பாத்தீங்களா, ஏதோ நோட்டபிள் சேஞ்சஸ் ஏதாவது பாத்தீங்களா? நான் வந்து பர்சனலா எல்லா யுனைடெட் கேம் பாத்தீங்கன்னா ஐ சா most of the games I saw Sir Jim Ratcliffe at the games. சில சிச்சுவேஷன்ஸ்ல யூ கேன் see him visibly upset. அவர் வந்து பர்ஃபார்மன்ஸ்ல பார்த்ததுல யூ கேன் see. அண்ட் ஓரளவுக்கு என்ன சொல்றது, அவங்க வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டா ப்ளே பண்ணிருக்காங்கன்னு தோணுது கிளேசர்ஸ் இந்த இனியோஸோட செல்லிங் 25% டு இனியோஸ். அண்ட் இனியோஸ் வந்து ஒரு புது ஃபேஸ் ஆஃப் த கிளப் மாதிரி. தே ட்ரைங் டு பிரிட்ஜ் தட் அந்த ஃபேன் அண்ட் கிளப்போட ரிலேஷன்ஸ் கொஞ்சம் பிரிட்ஜ் பண்ற மாதிரி தோணுது எனக்கு. ஸோ அதுதான் எனக்கு அந்த கேள்வி, லைக் வாட் இஸ் இனியோஸ் பார்ட் வித் மான்செஸ்டர் யுனைடெட், அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் என்ன, ஏதாவது
போன சீசன்லயே ஏதாவது நோட்டபிள் சேஞ்சஸ் பாத்தீங்களா? ஐ ஹர்ட் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த எண்ட் ஆஃப் சீசன் பார்ட்டி எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஒன் ஆஃப் த ஃபியூ நியூஸ் ஐ பிக்ட் அப். ஸோ வேற ஏதாவது இருக்கா ஆட் பண்றதுக்கு உங்களுக்கு? ஓகே, யா, ஸ்டார்டிங் ஆஃப் வித் கிளேசர்ஸ். கிளேசர்ஸ் எப்படின்னா வந்து தேர் பிரில்லியன்ட் பிசினஸ் பீப்புள். அவங்க வந்து இந்த ஃபேன்ஸ்ல இருந்து கிளப் பிரிட்ஜ் பண்றது அதெல்லாம் கவலையே இல்லை. வந்து ஃபேன்ஸ் வந்து அந்த ஸ்டேடியம் எரிச்சாலும் நாங்கள் இன்னும் ஸ்டேடியமில் போய் ஆடுறோம், அவ்வளோதான். அவங்களுக்கு வேணுங்கிறது ரெவென்யூ ரெவென்யூ ரெவென்யூ, அது மட்டும்தான் கிளேசர்ஸ்க்கு. ஸோ ஒரு சுச்சுவேஷன்ல வந்து நிறைய இந்த பிட்ஸ் எல்லாம் வரும்போது லேட்டண்டா தெரிஞ்சு போச்சு. லைக் தேர் ஆர் டோட்டலா வந்து 6 பிளேசர்ஸ் சிப்ளிங்ஸ். ஸோ வந்து 2 பேர் 4 பேருக்கு தான் செல் பண்ணணும், 2 பேருக்கு செல் பண்ண வேண்டாம். அவங்க ஃபுல்லா எப்படியும் கிளப்பை செல் பண்ண போறது இல்ல அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அவங்க வந்து கிட்டத்தட்ட they asked for around 8 billion for the club. That is like I think that is And more than Qatar matched it, right? Qatar don't match it. Qatar great business people. அவங்க இதுக்கு 8 billion கொடுத்தாங்கன்னா அடுத்தது எல்லாத்துக்கும் கேட்பாங்க. Qatar came in with almost with 6. ஆனா அதுதான் பிளேட்டண்டா தெரிஞ்சு வந்து கிளேசர் வந்து ஃபுல்லா செல் பண்ண போறது இல்ல அப்படின்ட்டு. அண்ட் தேரின் கேம் இன் நம்ம இங்க ஜிம் ராட்க்ளிஃப் வந்தாரு. அவரும் வந்து ஸ்மார்ட்டா நீ எப்படி செல் பண்ண போறது இல்ல, எனக்கு வந்து 25% கூட மெஜாரிட்டி நீ வச்சுக்கோ, ப்ராஃபிட்லயும் மெஜாரிட்டி நீ வச்சுக்கோ, ஆனா வந்து ஃபுட்பால் ஆபரேஷன்ஸ் ஃபுல்லா எனக்கு தான் இருக்கணும். ஏன்னா உனக்கு ஃபுட்பால் பத்தி ஒன்றும் தெரியாது, உனக்கு வேணுங்கிறது காசு தானே. ஸோ இஃப் யூ ஆர் பீங் சக்சஸ்ஃபுல் எங்களுக்கு நிறைய கேஷ் வரும். அட் த எண்ட் ஆஃப் த டே 10 வருஷம் நாங்க எவ்வளவு மோசமா இருந்தாலும் எங்களோட ரெவென்யூ எவ்வளவு குறைஞ்சிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது இன்கம் மட்டும் சொல்றேன் நான், டியூ டு ஃபேன்ஸ், டியூ டு ஸ்பான்சர்ஷிப், அது மட்டும் சொல்றேன். எங்களோட லாஸ்ன்னு பாத்தீங்கன்னா பெருசா வந்து இந்த பிளேயர் சேல்ஸ், பிளேயர்ஸ்க்கு வந்து ரொம்ப கொடுக்குற லுக்ரேட்டிவ் கான்ட்ராக்ட்ஸ், அதனாலதான் தவிர எங்களோட ரெவென்யூ, இன்கம் ரெவென்யூ த்ரூ ஃபேன்ஸ், த்ரூ இந்த மர்ச்சன்டைஸ் எல்லாம் குறையவே இல்லை. தட் இஸ் த சைஸ் ஆஃப் த கிளப். ஸோ அவங்களுக்கு தெரியும் கிளப் ஒன்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா வந்து காசு வந்துகிட்டே இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் இனியோஸ் உள்ள வந்தப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் தே டிட் வாஸ் குவிக் அப்பாயின்மெண்ட்ஸ். அவங்க வந்து ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க கிளப்ல ஸ்ட்ரக்சரே இல்லை, ஓனர் விட்டா டைரக்டா மேனேஜர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நாங்க வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் தே அப்பாயிண்டட் சர் டேவிஸ் பிரைஸ்ஃபீல்ட். ஸோ அதுதான் அதுல இருந்தே ஹி வாஸ் தேர் இன் ஈச் அண்ட் எவ்ரி மேட்ச். நீங்க சொன்ன மாதிரி பிரைஸ்ஃபோர்ட் வந்து he was observing, he was the major reason behind many of the decisions. போன சீசன் ஜான்வரியில இருந்தே கிட்டத்தட்ட நாங்க வந்து எங்க மெடிக்கல் ஸ்டாஃப்ஸ் வந்து சாக் பண்ணிட்டு வந்து we started bringing in some more people. அந்த மாதிரி we started handling the சம்மருக்கான சிச்சுவேஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் எல்லாமே we start bringing in. மேஜர் சேஞ்சுங்கிறத விட ஒரு மேஜர் ஒரு ஸ்டெப் அஹெட் அப்படின்னு நான் பார்த்தது வந்து இந்த மேனேஜர் சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணதுதான். அவங்க வந்து பிளேட்டண்டா எதுவுமே இப்போ இந்த முன்ன மாதிரி இல்ல ப்ரோ. இப்பெல்லாம் ஆளுக்கு வந்து செல்போன் வச்சுட்டு யாரா எங்க பார்த்தாலும் சொல்லி விட்டுறாங்க. ஸோ எதுவுமே வந்து ஒரு மீட்டிங் வந்து சீக்ரெட்ல நடக்குது அப்படின்லாம் தெரியாது. ஸோ அவங்க வந்து ரொம்ப நேரா இருந்தாங்க. எஸ் நாங்க வந்து சப்போஸ் எரிக் டென் ஹாக் சாக் பண்ணா மற்ற மேனேஜரை பார்க்க போறோம் அப்படின்ட்டு எங்க வந்து ஓப்பனா இன்டர்வியூலாம் கண்டக்ட் பண்ணாங்க. கண்டக்ட் பண்ணிட்டு வந்துட்டு நீட்டா வந்து சொல்லிட்டாங்க, எரிக் நிறைய மேனேஜர் பார்த்தோம், ஆனா நீ தான் இருக்கிறதுல பெஸ்ட் ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்சு, அதனால நீயே கிளப்ல இருங்கிறது ஓப்பனா சொல்லிட்டாங்க. மணி ப்ரோ, உங்களுக்கு அந்த ஆக்சுவலா ஒரு ஃபாலோ அப் கேள்வி அதுக்கு. இஸ் ஹி இது ஒரு சின்ன கேள்விதான். இஸ் ஹி லக்கி டு பி மான்செஸ்டர் யுனைடெட் மேனேஜர் ஸ்டில் எரிக் டென் ஹாக் பேஸ்ட் ஆன் லாஸ்ட் சீசன்? நோ நோ, உங்க ஒபினியன்ல? இல்ல he deserves to be manager this season. He is not just lucky. அதான் சொல்றேன்ல, அவனோட சிஸ்டம் ஒர்க் ஆகல, டெஃபினெட்லி ஒர்க் ஆகல. பர்சனல் ஒப்பீனியன் நோ. ஆனா வந்து அவனுக்கு இன்ஜுரி இல்லாம ஷா, மார்டினஸ், அதுக்கப்புறம் வந்து மெஜாரிட்டி இந்த 2 பேர் மட்டும் அட்லீஸ்ட் ஷா மார்டினஸ் இருந்திருந்தா, மைனுக்கு இன்ஜூரி ஆகாம இருந்தா we would have started the season much better. ரிசல்ட்ஸ் இவ்வளவு மோசமா வந்திருக்காது. ஏன்னா அவங்க விளையாண்டா அந்த கொஞ்சம் 5-6 கேம்ஸ் நாங்க ரொம்ப நல்லாவே விளையாண்டோம். அதுல வந்து there are no doubts about it. So yeah, definitely he deserves to have this time as the manager. ஏன்னா வந்து நான் தான் இதுலயே சொன்னேன், இப்போ எரிக் டென் ஹாக் இந்த கிளப் மேனேஜரா இல்ல, பட் எரிக் டென் ஹாக் வந்து மார்க்கெட்ல இருந்திருந்தான்னா யுனைடெட் will be looking up to him. அந்த மாதிரி. ஸோ டெஃபினெட்லி எனக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டு எனக்கு வந்து டெஃபினெட்லா வந்து எரிக் டென் ஹாக் தான் டிசர்விங் மேனேஜர். ஓகே, அதாவது சாக் ஆகக்கூடாது. இல்ல ரொம்ப மிக்ஸ்டா இருந்தது ப்ரோ, அதனால தான் கேட்டேன் நானு. நீங்க எந்த சைடு ஆஃப் த ஃபென்ஸ்ல இருக்கீங்கன்னு தெரியல எனக்கு. சோ அதுக்காக நான் ரொம்ப அந்த கோர்ட்ல தான் இருந்தேன். கடைசியில நானும் வந்து சாக்கு தான் ரொம்ப மோசமாடுறாங்க, சாக்கு தாங்கிற நிலைமை வரைக்கும் போயிட்டேன் நான். அப்படியே சொல்லிட்டே இருந்தேன். டிசர்விங் திஸ் இஸ் த ரைட் டெசிஷன் டு கீப் ஹிம். கண்டிப்பா. ஏன்னா வந்து ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் த ஃபேக்ட்ஸ் தட் இவ்வளோ இன்ஜுரிஸ் கண்டிப்பா வந்து இருந்திருக்கவே கூடாது எந்த ஒரு மேனேஜருக்கும். ரிப்பீட்டட்லி வி ஹேட் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 23 டிஃப்ரெண்ட் ஸ்டார்டிங் காம்பினேஷன்ஸ் போன சீசன்ல. மொத்த ஒரு 60 கேம்ஸ்ல 23 டிஃப்ரெண்ட் ஸ்டார்டிங் காம்பினேஷன்ங்கிறப்ப எந்த டீம்னாலே பெர்ஃபார்ம் பண்ண முடியாது.
ஒரு ஆர்சனல் கேம் எடுத்துக்கிட்டாலும் நீங்க வந்து உங்க கேப்ரியல், ரைஸ், முன்னாடி சாக்கா 3 பேர் Yeah. ஒரே டைம்ல இன்ஜூர் ஆயிட்டாங்க அப்படின்னா ஆர்சனல் போன சீசன் பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிருக்க முடியாது. எனி கிவன் டீம் அந்த மாதிரி சொல்றேன், ஹை ஃபங்க்ஷனிங் டீம். ஸோ டெஃபினெட்லி அதுதான் இனியோஸ் வந்து அதான். அதுவும் எஃப்ஏ கப் முடிஞ்ச உடனே கிளேசர்ஸ் இருந்தா அடுத்த நாள் அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க, எஸ் நாங்க வந்து ஒரு 3 வருஷம் கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் தரோம் எரிக் டென் ஹாக் அப்படின்னு. அவங்க அதெல்லாம் சொல்ல, மீடியாக்கு எல்லாம் சொல்ல, ஒரு வாரம் நீட்டா அவங்களும் வந்து எஸ்பெஷலி வந்து கடைசி மீட்டிங் டுஷலுக்குலாம் நடந்தப்ப எஃப்ஏ கப் ஃபைனல்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நடந்தது. அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வெளில வந்துச்சு. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீட்டா வந்து கிளம்பி போயிட்டு எரிக் டென் ஹாலிடேல இருக்கும்போது மற்ற கேண்டிடேட் எல்லாம் பார்த்தோம், அவங்க எல்லாம் சரியில்லை, நீ தான் மேனேஜர் அப்படின்னு நீட்டா சொல்லிட்டு வந்துட்டாங்க. அண்ட் ஆல்சோ டு ப்ரொடெக்ட் ஹிம் ஃப்ரம் த மீடியா தே எக்ஸ்டெண்டட் இஸ் 1 year கான்ட்ராக்ட். அண்ட் அதையும் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா பண்ணாங்க. எரிக் டென் ஹாக் வந்து போன ப்ரீசீசன் கேம் முன்னாடி வந்து சொன்னாங்க, நிறைய டிரான்ஸ்ஃபர் பவர்ஸ் என்கிட்ட இருந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு. அதுதான் என்னோட மேஜர் இஷ்யூவா இருந்துச்சு. எரிக் டென் ஹாகோ அவனோட ஏஜென்சியோ இவ்வளோ டிரான்ஸ்ஃபர் பவர்ஸ் அவங்களுக்கு இருக்கக்கூடாது. நான் எனக்கு இந்த பிளேயர் சொன்னா இந்த பிளேயர் தான் வேணும் அப்படின்ட்டு எந்த மேனேஜருக்குமே இருக்கக்கூடாது. டெஃபினெட்லி நாட் இன் மை கிளப். ஸோ அந்த பவர் உனக்கு வீட்டோ பவர் இருக்கும் கண்டிப்பா, பட் நீ சொல்ற பிளேயர் கண்டிப்பா வந்து வந்தே தீரும் அப்படிங்கறதுலாம் இருக்காது அப்படின்னு சொன்னது. இட் இஸ் தேர் ஆர் லாட் ஆஃப் குட் ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட். ஆனா மேனேஜர் சிச்சுவேஷன் பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் வாட் த பெஸ்ட் திங் தட் இனியோஸ் டிட். ஓகே, ஆல் ரைட். யா, இனியோஸ் தான் ஐ மீன் I think is a major influence in சொல்லிக்கலாம் நிறைய last season. So Carrington is getting a full rebuild. 50 million rebuild is coming in. Talks of building a new stadium. Some the other day, at least by 2030 we'll have a new stadium if everything goes well. ஏன்னா இப்போதே வந்து இனிஷியல் ப்ரொபோசல்ஸ் have said new stadium. By the end of this year they'll confirm that also. என்ன ஏது அப்படிங்கிறது. And especially the football structure, people that have gotten வந்து like we got in Wilcox, we got in நிறைய பேர் நியூகாஸ்ல். அது பேசுவோம் ப்ரோ, அடுத்த செக்மெண்ட்ல பேசுவோம். அது வச்சிருக்கேன் உங்களுக்கு கேள்வி. பட் யா, ஸ்டேடியம் பத்தி யா யூ ரைட். நானும் பார்த்துட்டு இருந்தேன் அபவுட் ஸ்டேடியம், நிறைய டாக்ஸ் போயிட்டு இருக்கு. பிகாஸ் நான் வந்து ஐ மீன் மான்செஸ்டர் யுனைடெட், ஓல்ட் ட்ராஃபோர்ட், யூனோ தியேட்டர் ஆஃப் ட்ரீம்ஸ், ஒரு ஹிஸ்டாரிக்கான ஸ்டேடியம் டு சி the videos, especially last 3-4 years. Especially நான் வந்து யூகே போகும்போது யுனைடெட் நான் மான்செஸ்டர் யுனைடெட் ஸ்டேடியம் குள்ள போல. ஐ டென்ட் ஹாவ் லைக் a stadium tour or anything, பட் நான் கிளப் ஷாப் போனேன் ப்ரோ. அந்த கிளப் ஷாப் வந்து like it's so crowded all the time. Like the amount of people who go there and buy merchandise is ridiculous. நான் சும்மாலாம் சொல்லல, it's absolutely ridiculous because and the branding of the club is still there, even though club வந்து ஒழுங்கா இல்ல last few years. I mean கொஞ்ச நாளாவே. ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ ஐ திங்க் இதெல்லாம் எப்பயோ பண்ணியிருக்க வேண்டிய விஷயம். இவ்வளோ லேட்டா ஆகி அதுவே வந்து ஒரு சேடான விஷயம் தான். ஸோ யா, இனியோஸ் அட்லீஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, இனியோஸ் ஆர் அட்லீஸ்ட் ஸ்டார்டிங் த கரெக்ட் கைண்ட் ஆஃப் டயலாக். ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்றதே ஒரு பெரிய சேஞ்சுன்னு சொல்லுவேன். ஸோ அதுதான் வந்து டிரான்சிஷனிங் டு அவங்க முக்கியமா வந்து அவங்க ப்ராப்ளம் கரெக்டா ஐடென்டிஃபை பண்றாங்க. இதெல்லாம் பிரச்சனை. கிளேசஸோட சொல்யூஷன் என்னவா இருந்துச்சுன்னா வந்து அவங்களுக்கு வந்து யூஎஸ்ல வந்து ஒர்க் ஆச்சு ஒரு சிஸ்டம், ஒரு பெரிய பிளேயர் அவங்க டீமுக்கு கொண்டு வந்தா டீம் வின் பண்ணிரும் அப்படின்ட்டு. அதே சிஸ்டம் வந்து நான் ஆர்சனல்ல இருந்து அலெக்சிஸ் சாnchez கொண்டு வரேன், சிங்கிள் சைனிங், லுக்ரேட்டிவ் சைனிங் வில் வின் அஸ் எவ்ரிதிங் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு வந்து அந்த பிரில்லியன்ட் பிசினஸ் பீப்புள், நான் இல்லைன்னு சொல்ல, அவங்களுக்கு வந்து ஃபுட்பால் பத்தி ஒண்ணுமே தெரியாது. அது தெரியாதப்ப யூ கேனாட் இன்டர்ஃபியர் இன் தோஸ் டெசிஷன்ஸ். வந்து ஒரு பேங்கர் எட்வர்ட் வந்து எல்லா டெசிஷனையும் எடுக்கிறான் அப்படின்னா ஃபைனான்சியல் வெரி குட், டெஃபினெட்லி. ஃபுட்பால் சைட் ஜீரோ. அந்த ஒரு நாலேஜ் இல்லாததுனால we almost got the club to like rotten in like 10 years. அதான் பிரச்சனை. அதுல இருந்து எடுத்துட்டு வரணும்னா again fans புரிஞ்சுக்கணும், இனியோஸ் ஆர் not magicians. ஒரு ட்ரான்ஸ்ஃபர் விண்டாலாம் முடியாது கண்டிப்பா. Definitely take a while. And நிறைய decisions அவங்க எடுக்கிறது வந்து it should fall in place, கரெக்டா நடக்கணும். அதுவும் இருக்கு. அங்கதான் வந்து இந்த நேற்று சீரீஸ் முடிச்சிட்டோம், இன்றுக்கு வந்துட்டோம் இப்போ. ஸோ நியூ சீசன் லுக்ஸ் லைக் இனியோஸ், இங்கதான் வந்து நான் கேட்க வந்தேன், இங்கதான் வந்து இனியோஸ் லுக்ஸ் லைக் தேர் மேக்கிங் டிசிஷன்ஸ் ஏர்லி. எல்லா டிசிஷன் சீக்கிரமா எடுக்கிறாங்க. ஸோ இன்டென்ட்டோ காட்டுறானுங்க, இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. அதுதான் அங்கதான் வந்து சொல்ல வந்தேன். லைக் கோச்சஸ் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபுல் கோச்சிங் ஸ்டாஃபே இருக்கு போல உங்களுக்கு. ஸோ அந்த கோச்சிங் ஸ்டாஃப்ல வந்து ரெனே ஹாக்கே, ரூட் வேன் நிஸ்டல்ராய் have joined as assistant, Andreas Jorgensen as first team coach, and Jelle Ten
ரூட் வெல்லார் ஆஸ் கோல்கீப்பர் கோச். ஸோ இவங்கெல்லாம் வந்து வந்திருக்கானுங்க புது ஆளுங்க. எல்லாருமே டச்சான்னு தெரியல, எல்லாருமே டச். மேபி எல்லாருமே டச். அதான் எக்ஸப்ட் பேரு. செட் பீஸ் ஐ திங்க் ஜார்ஜன்சன் தவிர எல்லாரும் டச் தான். Yeah, அவன so தவிர looks எல்லாரும் like everyone's Dutch. Yeah, exactly. So ஒரு full coaching staff வந்திருக்கு. Dan Ashworth as well, அதுவும் சொல்ல வேண்டியது. So இங்க தான் I wanted to tell you. So ஒரு full overhaul மாதிரி நடந்திருக்கு. இங்க தான் the floor is yours for பேக் ரூம் ஸ்டாஃப். சாரி, வந்து ஃபர்ஸ்ட் டான் ஆஷ்வர்த், அப்புறம் ஜேசன் வில்காக்ஸ் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் ஓவரால். எங்களுக்கு அந்த எக்ஸிஸ்டன்ஸே இல்ல, அந்த மாதிரி ஒரு ஆளே கிடையாது எங்களுக்கு. இப்ப ஒரு வந்து சிஸ்டம் இல்ல அங்கேயும் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரக்சரே கிடையாது. ஹூஸ் டேக்கிங் டெசிஷன்ஸ்? அதனாலதான் வந்து எரிக் டென் ஹாக் இவ்வளவு டிரான்ஸ்ஃபர் பவர் கொடுத்ததோ. அதுக்கு முன்னாடி மேனேஜருக்கு அவ்வளவு கொடுத்திருந்தா அவங்க நல்லா பண்ணிருப்பாங்க, அதெல்லாம் சொல்ல முடியாது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஆப்சன்ஸ் ஆஃப் அந்த சிஸ்டம் தான். இப்ப தேர் இஸ் சம்திங் ப்ராப்பர். டான் ஆஷ்வர்த், அவனுக்கு பிரேஸ்ஃபோர்ட், அவனுக்கு கீழ் டான் ஆஷ்வர்த், அப்புறம் கீழே வில்காக்ஸ், ஒரு ஹைரார்கி மாதிரி இருக்கு. இப்போ ஒரு ஹைரார்கி மாதிரி கரெக்டா. மோர் தென் டிரான்ஸ்ஃபர்ஸ் மட்டும் இல்லாம தேர் ஃபுட்பால் பீப்புள். அவங்க வந்து ஒரு மேனேஜர் போனாலும் ஒரு பிளேயர் பண்ணாலும் தே டிக்டேட், என்னோட டீம் இந்த ஸ்டைல் தான் ஃபுட்பால் தான் விளையாட போகுது, இதுக்கு உண்டான பிளேயர்ஸ் தான் நான் கொண்டு வருவேன். ஒரு மேனேஜர் வெளியே போனா ஒரு பிளேயர் வந்து இதுவா போயிடுவான், அப்படியே யூஸ்லெஸ் ஆயிடும் அப்படிங்கிற ஒரு பேச்சே கிடையாது. சிஸ்டம் இதான் சிஸ்டம், இந்த சிஸ்டம் தேவையான பிளேயர்ஸ் நான் உள்ள வந்துட்டே இருப்பேன். உள்ள வர மேனேஜர் இந்த சிஸ்டம் ஒர்க் ஆனா போதும், அதை ஒர்க் பண்ணிட்டே இருந்தே இருந்தா போதும் அப்படின்னு. டாப் கிளப்ஸ் ஆல் பிஹேவ் லைக் தட். பயர்ன் ஹஸ் பீன் பிஹேவிங் லைக் தட் ஃபார் a long time. பெரஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச முன்னோடி காலத்துல, திருவள்ளுவர் காலத்துல பெரஸ்லாம் வேற லெவல் ப்ரோ. ஏன்னா அவர் அப்படி பார்த்து சிலை வச்சு கும்பிட்டு அவரு ஆசீர்வாதத்துல இதெல்லாம் பார்த்து கத்துக்கிட்டு பண்ண வேண்டியதுதான். அவர் ஒரு சீசன்லயே 3-4 மேனேஜர்லாம் மாத்திடுவார் அவரு. பெரஸ்லாம் டீம் அதே மாதிரிதான் விளையாடும். சாம்பியன்ஸ் லீக் அவங்கதான் ரொம்ப மோசமா ஆடுவாங்க ஸ்டார்டிங்ல, சாம்பியன்ஸ் லீக் கடைசியில அவங்கதான், அந்த மாதிரிதான். சோ அதுக்கு காரணம் அதுதான். பேக்ரவுண்ட் ஆஃப் த கிளப், பேக் ரூம் அவ்வளவு நல்லா இருந்தா தான் ஆட முடியும். தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் இந்த இதுலயும், பேக் ரூம் ஸ்டாஃப்லயும். இந்த எல்லாருமே பாத்தீங்கன்னா கோல் கீப்பர் கோச் தவிர மீதி 3 பேருமே they have been first team coaches மத்த டீம்ல. and we have managed to sell our project so much. and அவங்கள வந்து நீங்க வா, எரிக் டென் ஹாக் ஒரு நல்ல மேனேஜர், அவனுக்கு கீழ் நீ அசிஸ்டண்டா இரு, உனக்கு வந்து இவ்வளவு பவர்ஸ் இருக்கும், நீ வந்து உனக்கு இவ்வளவு growth இருக்கும் அப்படின்னு அவங்களை கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வரதுங்கிறது பெரிய விஷயம். இட் இஸ் எஸ்பெஷலி டான் ஆஷ்வர்த் ஃப்ரம் நியூகாசல்ல. எக்ஸாக்ட்லி. ஃபர்ஸ்ட் 20 மில்லியன் கேட்டாங்க, இல்லைன்னா 10 மில்லியன் 6 மாசம் அப்படின்னாங்க. நீட்டா வந்து சொல்லிட்டு போயிட்டா 3 மில்லியன் தான் கொடுத்தாங்க. ஆமா, நீ பிரைட்டனுக்கு அவங்க 2.5 மில்லியன் கொடுத்தாங்க, இவங்க 3 மில்லியன் தான் கொடுத்தாங்க அப்படின்ட்டு. அட் தி எண்ட் ஆஃப் தி டே நான் சொல்றேன்ல, ஜிம் ராட்க்ளிஃப் இஸ் ஆல்சோ பிசினஸ் மேன். அவனுக்கு தெரியும் அவங்க வந்து அங்கேயே மேனேஜ்மெண்ட் மாறுது, நீ 3 மில்லியன் தான் இல்லைன்னா வராது அப்படின்னு வெயிட் பண்ணி வாங்கிட்டு போயிட்டாங்க டான் ஆஷ்வர்த். அண்ட் இட்ஸ் a brilliant appointment. அவனுக்கு இருக்கிற கான்டாக்ட்ஸ் வந்து கிறிஸ்டோபர் வியல் ஃப்ரம் செல்சி, ஈவன் தோ ஹி இஸ் லைக் டெம்பரரி அப்படின்னு சொல்றாங்க, பட் he like there will be some அட்லீஸ்ட் டைம் பிங் ஒருத்தர் இருக்கறான் அட்லீஸ்ட் ஒரு ஃபில் பண்றதுக்கு. ஆமா. and also he has kept some good people in the club. ஃப்ளெச்சரா இருக்கட்டும், ஹெவன் கிரீவ்ஸா இருக்கட்டும், there is like good people in the club. அவங்களே வச்சிருக்கான். மோர்டா அவங்கள எல்லாம் வெளில எடுத்துட்டு போனது இட் வாஸ் a good decision. உங்களுக்கு பவர் கிடையாது, நீ வந்து நான் உன்னை வெளியே போ செகண்ட்ல சொல்ல கிடையாது, உனக்கு இந்த வேலை தெரியல, உன்னை விட இந்த வேலை நல்லா தெரிஞ்சவன உள்ள கொண்டு வர போறேன், அப்போ உனக்கு என்ன வேலை இருக்கும், அந்த அவங்க செல்ஃப் கொஸ்டினிங்லாம் வெளில போனதுதான் அதெல்லாம். So that's a brilliant thing that they have done. Again, Ruud van Nistelrooy மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கர் உள்ள வந்து எங்களோட டீம் ஃபார்வர்ட்ஸ்க்குலாம் வந்து சொல்லிக் கொடுக்கலாம் வந்து it is something that the forward should be happy about. 100%. And fact that Ruud van Nistelrooy has managed PSV Eindhoven and they played well as well on the season. I think they might have won the league if I'm not mistaken. அதுக்கு முன்ன I think they won a cup under him நினைக்கிறேன் கட்டத்துல. I think you're right. அந்த யோஹான் கிராய்ஃப் கப் வந்து ஜெயிச்சாங்க, அது வந்து அவங்களோட டொமெஸ்டிக் கப் actually. So he still has at least ஒரு ட்ரோஃபியோ ஜெயிச்சிருக்கான். is for him to come as assistant manager, அதுவே வந்து it's a big deal தான் சொல்லுவேன் நான் for Manchester United. ஆமாமா கண்டிப்பா. ஏன்னா வந்து like there were a lot of fallouts between Mitchell van der Gaag, அதாவது வந்து எரிக் டென் ஹாக் நம்பர் 2 போன சீசன் வரைக்கும் மிச்சல் van der Gaag and the players போன சீசன் அது இருந்தது. So Ineos had to solve that. அவங்க வந்து எகெயின் ஒரு எரிக் டென் ஹாக் வந்து ஆமா சொல்ற மாதிரி பிளேயருக்கு ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் கொண்டு வந்தா எகெயின் அதுதான் பிரச்சனை. அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாஃப் உள்ளேயோ இல்ல பிளேயர்ஸ் உள்ளேயோ ஒரு கோஹெஷன் இருக்காது, அதான் பிரச்சனை. ஸோ தே காட் இன் சம்மன் நியூட்ரல், சம்மன் வித் அ குட், என்ன சொல்றது, இப்ப புதுசா நல்ல ட்ரெண்ட் போயிட்டு இருக்குது, ஒரு குட் அவுரா to come in. Aura. yeah for Ruud van. So like club legend also definitely அவங்கள சும்மாவே மரியாதை. Fans will be on board bro, அவ்வளவுதான். Definitely எவ்வளவு நாளா பாட்டு சில்லறை செதற விட்டு நான்
எப்பயாவது ஆர்சனல் மட்டும் வின் பண்ணிட்டோம்னா அவ்வளவுதான். அந்த அந்த இந்த இதோட தான் வருவேன் நான். அந்த பெனல்டி மார்டின் கியான் அண்ட் ரூட் வேன் நிஸ்டல்ராய் போட்டோ தான். உங்களை ஏமாத்தி உங்க கோல்டன் ரன் தடுக்கும் போது ஒரு பெனல்டி வாங்கணும்ல, அதோட வருவேன் நானு. ஓ அந்த கேம் சொல்றீங்களா? பேட்டில் ஆஃப் தி புஃபேயா? ஆமா ஆமா, அந்த அந்த அதோட எரியுதா அப்படின்னு வருவேன். பட் பாப்போம், லைக் அந்த மாதிரி. ஸோ இட் பிரிங்ஸ் இன் சம் குட். லைக் ஆஃப்டர் லாஸ்ட் சீசன் வி டிசர்வ் தீஸ் திங்ஸ். போன சீசன் ரொம்ப மோசமா இருந்தது. ஸோ வி டிசர்வ் தீஸ் திங்ஸ். ஹெக்கே பத்தி டெக்னிக்கலா எனக்கு பெருசா தெரியல. பட் அகைன் ஹி ஹஸ் ஆல்சோ மேனேஜ்ட் டீம். ஃபர்ஸ்ட் டைம் மேனேஜர் இஸ். அதனால தான் இவங்க வந்து தீஸ் பீப்புள் செட்டிங் அப் டோன் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆக்சுவலி எங்களோட இந்த ட்ரைனிங் செஷன்ஸ் எல்லாமே. ஸோ தட் ஆர் ஆல் அண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் த பிளேயர்ஸ். இந்த ஆக்சுவலி இந்த 3 ப்ரீசீசன் கேம் நடந்த 3 ப்ரீசீசன் கேம்லயே வந்து we are seeing something very very clear, something very very consistent. இந்த ஒரு பிரச்சனை தான் போன சீசன் ஃபுல்லா இருந்தது. we were way too inconsistent. இந்த கன்சிஸ்டன்சி தான் வந்து இந்த பேக் ரூம் ஸ்டாஃப் வந்து இன்கிரிகேட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு வந்து எதிர்பார்க்கிறோம். ஸோ நம்ம வந்து பேக் ரூம் ஸ்டாஃப் பத்தி பேசிட்டோம். பட் ஃபுட்பால் வந்து மெயினா வந்து ஆன் த பிட்ச் தான். ஸோ நம்ம அதை பத்தி பேசுவோம். சைனிங்ஸ் ஏர்லி சைனிங்ஸ். அதே தான், அந்த இன்டென்ட்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணல, அந்த இன்டென்ட் காமிச்சிருக்காங்க ஏர்லியாவே. திங்க் ஃபர்ஸ்ட் வந்து ஜாஷுவா ஜர்க்ஸி பொலோனியாலேருந்து. குட் டீசென்ட் ஸ்ட்ரைக்கர், ஹேட் அ குட் சீசன் வித் பொலோனியா லாஸ்ட் இயர் அண்டர் தியாகோ மோட்டா. அவங்க வந்து சாம்பியன்ஸ் லீக் பிளேஸ்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பொலோனியா ஹேஸ் ஃபியூ குட் பிளேயர்ஸ். அதுல வந்து நீங்க ஒருத்தர் வாங்கியிருக்கீங்க, நாங்களும் ஒருத்தர் வாங்கியிருக்கிறோம். ஸோ ஜாஷுவா ஜர்க்ஸி முதல் சைனிங். அதுக்கப்புறமா லெனி யாரோ, ஒரு ஹைலி ரேட்டட் யங் சென்டர் பேக். 18 வயசு அப்புறம் அவனுக்கு 18 வயசு. எக்ஸ்பென்சிவ் சைனிங். பட் அகைன் தேவ் ஷோட் தட் ஓகே, நான் எங்களுக்கு இவனை தான் வேணும், ஏதோ ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஐ வுட் அப்ளாட் யுனைடெடோட ஸ்கவுட்டிங் டிபார்ட்மெண்ட்டா யாரா இருக்கட்டும், ஹைரிங் டிபார்ட்மெண்ட், பிகாஸ் he was very close to going to Real Madrid as well. And I think when நீங்க லீலோட ஃபீ மேட்ச் பண்ணும்போது ஐ திங்க் ரியல் மெட்ரிட் சார்ட் ஆஃப் பேக் டவுன். ஸோ அது ஒரு சைனிங். அண்ட் ஒரு இன்னொரு சைனிங்கும் பண்ணியிருக்கீங்க அகாடமி லெவல்ல, சீடோ ஓபி மார்டின் ஃப்ரம் ஆர்சனல். Highly rated youngster. Terla, I don't know his pathway actually. We wish him the best actually from Arsenal. So yeah, highly rated youngster. So we don't know. Too early dose. அதாவது சொல்லிக்கலாம். 16 years தான். It's very early. Yeah, ரொம்ப மிஸ்டீரியஸ். எக்ஸாக்ட்லி. ஸோ கொஞ்சம் இன்டென்ட் காமிச்சிருக்காங்க ப்ரோ. ஸோ ஏர்லியா இவ்வளோ சீசன் ஏர்லியா வந்து சைனிங் யுனைடெட் பண்றதே ஒரு ஐ வுட் சே பிரிட்டி நியூ தான். ஸோ வாட் யூ மேக் ஆஃப் த சைனிங்ஸ்? எஸ்பெஷலி எனக்கு என்ன சொல்ல வந்தேன்னா, லைக் ராஸ்மஸ் ஹாய்லண்ட் வந்து ஆல்ரெடி இருக்கிறான். ஸோ எனக்கு அந்த ஜர்க்ஸி சைனிங் அவ்வளோ ஐ டென்ட் அண்டர்ஸ்டாண்ட். மேபி தே காட் ஜர்க்ஸி பிகாஸ் தே தாட் ராஸ்மஸ் ஹாய்லண்டோட அவனோட இன்ஜுரி ரெக்கார்ட் வேற இஸ் வெரி அப் அண்ட் டவுன். ஸ்பீக்கிங் ஆஃப் இன்ஜுரி, ஐ திங்க் நான் வச்சிருக்கேன் இங்க ஆக்சுவலா ஒரு ட்வீட் பார்த்தேன் ரீசெண்டா, சேயிங் தட் ஐ டோன்ட் நோ ஒஃபிஷியல்ன்றானுங்க. நம்ம தலைவர் ஃபெப்ரிச்சோ சும்மாவே வந்து ட்வீட் போட்டுன்னு இருப்பான். பட் மான்செஸ்டர் யுனைடெட் கன்ஃபார்ம் லெனி யாரோ இஸ் அவுட் ஃபார் 3 months with a foot injury and Rasmus Højlund out for 6 weeks with a hamstring problem. Definitely something to be worried about. But signings பத்தி பேசுவோம் நம்ம, இன்ஜுரி அதுக்கப்புறமா வரும். ஸோ சைனிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் என்ன இன்டென்ட் அப்படிங்கறத விட நாங்க வந்து எப்பொழுதுமே வந்து ஜூன்ல வந்து லைக் ஒரு பேண்டருக்காக சொல்லலாம். பட் இவ்வளவு ஏர்லியா பண்ணிருக்கீங்களா ப்ரோ? இவ்வளவு ஏர்லியா பண்ணி ஆமா இவ்வளவு பண்ணிருக்கோம். ஜூன்லயே வந்து பிளேயர் சைன்ல பண்ணிருக்கோம். பட் தட் தேர் என்ன சொல்றது, எதுவுமே ஒரு ரைட் சைனிங்ஸ் கிடையாது. அப்போ அதான் பிரச்சனை. இப்ப வந்து எங்களுக்கு வந்து இதெல்லாம் தான் வந்து இட் இஸ் நாட் அ மேனேஜர் சைனிங், ஒரு சிஸ்டம் ஐடென்டிஃபை பண்ணவங்களோட சைனிங் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு பிளேட்டன்ட் எக்ஸாம்பிள் வந்து ஜோஷுவா ஜர்க்ஸி. லைக் இந்த சீசன் தோ வி ஹேவ் சைன் லெனி யாரோ, எஸ் வெரி ப்ராமிசிங் லைக் யங்ஸ்டர். எனக்கு வந்து இந்த ஜோஷுவா ஜர்க்ஸியோட சைனிங் தான் ரொம்ப எக்ஸைட்டிங். என்ன நீங்க கேட்டீங்கல்ல எதுக்கு ஜோஷுவா ஜர்க்ஸி அப்படின்ட்டு, ராஸ்மஸ் ஹாய்லண்ட் பொறுத்த வரைக்கும் இஸ் growing up as an out and out target man. அவனோட டிராப் இன் பண்ணி ஹோல்ட் அப் பண்ணி பண்ற கேம் வந்து எங்களுக்கு அதை விட அவன் வந்து ஒரு டார்கெட் மேனா இருக்கிற கேம் வந்து எங்களுக்கு மச் யூஸ்ஃபுல் டு எக்ஸ்ப்ளாய்ட் ஹிம், டு கெட் ஹிம் டு ஸ்கோர். அவனால அந்த ஒரு டைமென்ஷன் நல்லா ப்ரொவைட் பண்ண முடியும். ஜோஷுவா ஜர்க்ஸி இஸ் ஆல் டுகெதர் a different kind of a striker. He is a proper center forward or a kind of a false nine அந்த மாதிரி. ஸோ அவனால மிட்ஃபீல்ட் வரைக்கும் வந்து பால் டிராப் இன் பண்ணி ஒரு நம்பர் 10 நம்பர் 10 பொசிஷன்ல வரைக்கும் பால் டிராப் இன் பண்ணி பால் எடுத்து முடியும்னா we have runners எங்க கிளப்ல வந்து ராஷ்வர்ட், கார்னாச்சோ, அமாட், எங்களுக்கு வந்து ரன்னர்ஸ்க்கு பஞ்சமே இல்லை.
ஸோ வென் ரன்னர்ஸ் கெட் இன் டு த பாக்ஸ் எங்களுக்கு our chances of winning or scoring is definitely way too high. அது வந்து Okay. காலங்காலமா பார்த்திருக்கோம். ஈவன் அட் த worst stages அப்படிதான் இருந்திருக்கு. ஸோ buying Joshua Zirkzee will provide us an option to change the way we play inside a game. அதான் இப்போ ஒரு 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 ஹாஃப் விளையாடுறோம் வந்து ராஸ்மஸ் ஹாய்லாண்ட் வச்சுட்டு எங்களுக்கு வந்து இந்த சிஸ்டம் ஒர்க் ஆகல அப்படின்னா வி குட் கெட் இன் ஜோஷ்வா ஜர்க்ஸி. இல்ல ராஸ்மஸ் ஹாய்லாண்ட் இன்ஜுரி ஒரு 2 கேம் உள்ள வர முடியாது அப்படின்னா வி ஹேவ் சம்மன் பேக்கப். ஏன்னா எங்களுக்கு போன சீசன் ஃபுல்லா மார்ஷல் வாஸ் ஆர் ஒன்லி பேக்கப் ஹூ வாஸ் இன்ஜூர்ட் ஃபார் 80% ஆஃப் த டைம். அந்த எவர்டன் அவன் எப்பயுமே இன்ஜர்ட் தானே அவன். ஆமா பாவம் அவன். எவர்டன் கேம் மட்டும் உள்ள வருவான் எப்போதும் அந்த கோல் போட்டு போயிடும். அதே மாதிரி தான். ஸோ ராஸ்மஸ் ஹாய்லாண்ட் இன்ஜுரிங்கிறப்போ எங்களுக்கு ராஷ்வர்ட் ஒருத்தர் ஸ்ட்ரைக்கர். அண்ட் ராஷ்வர்ட் ஸ்ட்ரைக்கிங்கிறது கான்செப்ட் வந்து எனக்கு வந்து ஃபுட்பால்லே ஒத்துக்க முடியாத கான்செப்ட். அந்த ஒரு கான்செப்ட். ஸோ அந்த ஒரு 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 ப்ராப்ளம் சார்ட் பண்ண மாதிரி இருந்து. ஸோ இட் கிவ்ஸ் அ டிஃபரெண்ட் டைனமிக்ஸ் டு த ஹோல் டீம். ஒரு 2 டிஃபரெண்ட் சிஸ்டம் ஆட முடியும். இல்ல 90 போயிடுச்சு மினிட், ஒரு சின்ன டீம் தான், கவுண்டர் பெருசா பண்ண மாட்டாங்க, வந்து ஹைலைனும் ஆடுறாங்க அப்படின்ட்டு நான் என்ன டீம் சொல்றேன்ட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பட் அந்த மாதிரி ஒரு டீம் ஆடும்போது உள்ள ஜோஷ்வா ஜர்க்ஸி கடைசியில ஒரு 2 ஸ்ட்ரைக்கர் வச்சு ஆடுவோம் அப்படின்ட்டு நீங்க வந்து பண்ணாலும் we have that option also to put it in. இல்ல ஜோஷ்வா ஜர்க்ஸியை வந்து we'll play ராஸ்மஸ் ஹாய்லாண்ட் வந்து for a part of the game we'll play him in the wing to bring someone else. We can do that also. So அந்த ஒரு ஃபார்வர்ட் லைன்ல எங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பிளேயர்ஸ் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு எங்களுக்கு. ஸோ வந்து ஒரு பிளேயர் மேல எப்ப டிபெண்ட் பண்றோமோ அப்பதான் அவனுக்கு கொழுப்பு வந்து ஜாஸ்தி ஆயிரும். நம்மள விட்டா இவனுக்கு எப்படி ஆள் கிடையாது அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து அது கிடையாது. நாட் ஈவன் ஃபார் ராஷ்வர்ட் ஆக்சுவலி தோ இஸ் பிளேயிங் வெரி வெல் இன் த ப்ரீ சீசன் கேம்ஸ். டச்வுட் அவனுக்கும் வந்து அந்த இது கிடையாது. ராஷ்வர்ட் நீ ஒழுங்கா இல்ல லெஃப்டிங்ல நான் கார்னாச்சோ போட சரி அம்மாவை போட்டு ஆடுவேன். ஒஸ்ட் கேஸ் சினாரியோ ஏதாவது ஒரு கேமாவது நல்ல ஒரு நல்ல கேம் ஆண்டனி ப்ரொடியூஸ் பண்ணிடுவான். அதுவும் பிரச்சனை தான் உனக்கு அந்த மாதிரி. ஸோ சான்சோ இஸ் ஆல்சோ இன். சான்சோ போல அப்படின்னா ஹி இஸ் ஆல்சோ பிளேயிங் வெரி வெல். ஸோ அவனே வந்து லோ பிளாக்ஸ் டீமுக்கு அகேன்ஸ்ட் சான்சோ இஸ் அ பெட்டர் ஆப்ஷன் தென் ராஷ்வர்ட் அண்ட் சான்சோ அமாட் ஜர்க்ஸி அந்த மாதிரி. ஸோ தட் ஹஸ் கிவன் அஸ் அ குட் டைனமிக்ஸ் அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர் பொறுத்த வரைக்கும். இதுதான் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஒரு நல்ல இது. அதாவது இப்போ வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ரைக்கர் வேணும் அப்படின்னா நாங்கள் 60 மில்லியன் கொடுத்து டோனி வாங்கிட்டு வந்திருக்கலாம் எகைன். ஸோ டோனி என்ன சொல்லுவான், நான் பிரீமியர் லீக் ப்ரூவன், அவனை விட நிறைய கோல் போட்டிருக்கேன், அவனை பதில் என்ன ஆடவே அப்படின்பா. எனக்கு சின்ன வயசுல நான் டெவலப் ஆறேன் நீ என்ன ஆடவே அப்படின்னு சண்டை வந்துருக்கும். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைனமிக்ஸ் அவங்களுக்குள்ள. போத் ஆஃப் தெம் கேன் see and learn from each other. லெனி யோரோ பொறுத்த வரைக்கும் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க வந்து யுனைடெட் ஆர் ஜஸ்ட் சீயிங் இட் as an opportunity that cannot be missed. ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி இவங்களுக்கு லெனி யோரோ எல்லா கிளம்புமே PSG வேர் செய்யுங்க, லிவர்பூல் வேர் செய்யுங்க, பாயன் வேர் செய்யுங்க, எப்படியுமே அவர் ரியல் மேட்ரிட் ஈக்குவேஷன் உள்ள வரும்போது எப்படியும் அவர் ரியல் மேட்ரிட் தான் போவான்னு சொல்லிட்டு நிறைய கிளப் didn't even bid for him. நாங்க வந்து என்ன பண்ணோம்னா எங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை வந்து அந்த நம்பர் 6 தான். நம்பர் 6க்கு ப்ரொஃபைலே கிடையாது இப்ப இருக்கிறதுல. அதாவது மேஜர் ஜோவா நெவேஸ் வாஸ் ஆல்வேஸ் PSG பவுண்ட். அவனே வந்து ப்ராப்பர் நம்பர் 6 எனக்கு பர்சனல் ஒப்பீனியன் கிடையாது. பட் ஸ்டில் பீப்புள் சே ஹி இஸ் a ப்ராப்பர் நம்பர் 6. அவன் ஹாட் அண்ட் கோல்டா வர இருந்திருக்கான் இந்த டோர்னமெண்ட்ல, லைக் யூரோஸ்ல எஸ்பெஷலி. லைக் சில இஸ் நாட் பின் எனக்கு கூட அந்த வேல்யூவேஷன் பென்ஃபிகா கிட்டன்னு பாக்கும்போது என்னடா இவ்ளோ காசு கேக்குறாங்கன்னு யோசிச்சேன். சோ ஐ டோன்ட் நோ இஃப் ஹி இஸ் வொர்த் இட். I'll say definitely worth it, not at PSG. PSG la I don't see him growing exactly. But yeah, that aside எங்களுக்கு அதுக்கு அந்த ப்ரொஃபைலுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்டார் பிளேயர் கிடைக்க மாட்டா அப்படின்னு தெரியும். So we definitely went a little overboard for Leny Yoro. ஏன்னா அது ஒண்ணுதான் வந்து என்ன சொல்றது மார்க் டு பீட் ரியல் மேட்ரிட் அந்த ஒரு ஸ்டேஜ்ல. ரியல் மேட்ரிட் ஸ்மார்டஸ்ட் பீப்புள் ஆன் எர்த். அவங்க வந்து நீட்டா சொல்லிட்டாங்க 20 மில்லியன் மேலும் உனக்கு கொடுக்க மாட்டோம், நீ எனக்கு ஸ்டார்டிங்கும் கிடையாது, உனக்கு 18 வயசு தான் அப்படின்னு. பட் யுனைடெட் ஹேவ் தட் இது. எனக்கு வந்து ரஃபேல் வாரன் ரிட்டையர் ஆயிட்டான், மெக்வேரை ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வச்சு ஆட முடியாது, நீ வந்தனா நீ தான் எங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் RCB அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கூப்பிட்டு வந்தாங்க. அண்ட் தட் கன்வின்ஸ்ட் ஹிம். பணம் இல்ல அந்த காசு கூட சாரி டு இன்டரப்ட், அந்த காசு கூட ஐ திங்க் தே ஹேட் டு பே ஓவர் தி ஆட்ஸ் டு பீட் அந்த ரியல் மேட்ரிட் அந்த இன்ட்ரெஸ்ட் பீட் பண்றதுக்காகவே தே ஹேட் டு பே ஓவர் தி ஆட்ஸ் யுனைடெட். எக்ஸாக்ட்லி. எப்படி ஒரு கிளப், ஒரு யூரோப்பா லீக் கிளப் 10 வருஷமா நல்லாவே விளையாடாத கிளப் ரியல் மேட்ரிட் மாதிரி ஒரு கிளப் எப்படி ரியல் மேட்ரிட் நினைச்சிருந்தா they could have paid him 17 million. 100%. ஆனா அவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்னு தெரியும். அண்ட் அவங்களால அந்த ஃபர்ஸ்ட் டீம் ஆப்பர்ச்சுனிட்டி அவனுக்கு கண்டினியூஸா கொடுக்க வாய்ப்பே கிடையாது. we had that edge. அண்ட் வந்து லில் பொறுத்த வரைக்கும் அவங்க சைட்ல இருந்து புஷ் பண்றதுக்கு என்ன பண்ண முடியும், we can overpay Lil. that's the only thing we could do. so அத பண்ணோம் நாங்க.
and we are paying him 136k per week, which is not so bad. Xerxes, we are paying him close to 115 நினைக்கிறேன். தெரியல, யாராவது தப்பா இருந்தா கரெக்ட் பண்ணுங்க கமெண்ட்ஸ்ல. 18 வயசு பையனுக்கு 136k நல்ல காசு தான். நாங்க 350k எல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம் ஒரு காலத்துல. So 136 அப்படி கொடுக்கிறது வந்து இட்ஸ் நாட் பேட். ஏன்னா you see, we paid more than double. We were paying more than double for Rafael Varane. நாங்க இன்னொரு பிளேயர் உள்ள கொண்டு வந்தாலும் we are having two players in place of one who can match that quality. அந்த மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப டெலிக் கொண்டு வரேன்னா டெலிக் will be 200k. அவன் வந்து இப்ப 270 என்னமோ earn பண்றான். ஒரு வேஜ் கட் வாங்கிட்டு 200k earn பண்றான். அப்ப நினைச்சு பாருங்க, அவன் உள்ள வந்தா இப்ப லினியரோக்கு ஒரு 3 மாசம் இல்ல அப்படிங்கிறப்ப we could convince him also. சேம் லைக் ஜெராட் பிராத்வைட் எல்லாம் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான். பிளேயர்ஸ் உள்ள கொண்டு வரது கன்வின்ஸ் பண்றது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் ஹவு டு பீட் ஆஃப் த காம்படிஷன் அப்படிங்கிறதுக்கு அகைன் இஸ் அ ஸ்மார்ட் சைனிங். ஒரு 3 வருஷம் நல்லா விளையாடுறான், அதுக்கப்புறமா வந்து இஸ் ஆன் டாப். அண்ட் எங்க டீமும் வந்து ட்ராஜெக்டரி படி க்ரோ ஆகுது அப்படின்னா we could sell him for 70-80 million again. இல்ல நான் 10 வருஷம் தெரியல ப்ரோ, அதுதான் அங்கதான் கிரே ஏரியா இருக்குல்ல. we don't know that. It's still, yeah, exactly, we don't know. This is a high risk signing. அந்த மாதிரி தான் டெஃபினட்டா. But if it pays off, it will pay off huge. Yeah, 100%. Yeah, correct. You're right. Or fan, I would like to see it on the positive note, though, because like negative, there are negatives in all the sides. And the mari. 100%. So yeah, 62 million euros Leny Yoro and 42.5 million for Joshua Zirkzee. Euros எல்லாமே transfer market பொறுத்து. So yeah, smart signings I'd say, not too over the board. Leny Yoro, I understand. அது எனக்கு புரியுது எதுக்கு வந்து அவ்வளவு காசு கொடுத்து சைன் பண்ணிருக்காங்க to fend off the opposition. பட் அது தவிர ஏதாவது வேற ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குறா ப்ரோ? லிங்க்ஸ் ஏதாவது இருக்குதா? Definitely ஆமா. இன்னும் எனக்கு தெரிஞ்சு how many incomings do you expect? எக்ஸ்பெக்ட்ங்கறத விட நீடட். ரியலிஸ்டிக்கா சொல்றேன். ரியலிஸ்டிக்கா சொல்லுங்க, பரவாயில்ல. நம்ம வந்து ஃபேண்டசி என்னன்னாலும் சொல்லிக்கலாம். பட் ரியலிஸ்டிக் இன்கமிங்ஸ் வந்து எவ்வளவு இருக்கும்னு சொல்றீங்க? எனக்கு தெரிஞ்சு 3. ஓகே, எந்த பொசிஷன்ஸ்? எனக்கு தெரிஞ்சு we'll get Mazraoui. எனக்கு அது mostly it's done. எனக்கு தெரிஞ்சு Mazraoui from Bayern Munich. From Bayern, yeah. So எனக்கு தெரிஞ்சு Aaron Van Bissaka will be heading towards West Ham. And the domino start ஆனா everything will fall in place. Mazraoui will come here. அந்த மாதிரி it's a very very good signing again. ஏன்னா வந்து a player who can play on both wings. And வந்து again he was not scouted by Erik ten Hag. எங்க கிளப்புக்கு வேணுங்கிற பிளேயர். பட் who has fortunately or coincidentally Erik ten Hag கிட்ட ஆல்ரெடி விளையாடி இருக்கான். அந்த மாதிரி ஒரு பிளேயர். அண்ட் வந்து ரெண்டு சைடும் ஆட முடியும் given our injury record for Luke Shaw. அந்த விங்ல சிப் இன் பண்ண முடியும் மினிட்ஸ் அப்படிங்கிறப்ப இட் இஸ் அ வெரி வெரி ஸ்மார்ட் சைனிங். ஒன்னு வித் Leny Yoro இன்ஜுரி இல்லைன்னா கூட ஐ எம் நாட் ஃபேக்டரிங் தட் இன். லிண்டலாஃப் மெக்வேர் பொறுத்த வரைக்கும் எனக்கு மெக்வேர் டீம்ல இருந்தே ஆகணும். வித் ஒரு 18 வயசு பையனை வந்து நீங்க 60 கேம் 70 கேம் ஆட வைக்கிறது அன்ஜஸ்ட். ஸோ வந்து லிண்டலாஃப் when he is there to cover for RCB. நான் வந்து இன்னொரு ஒரு டிஃபெண்டர் சைனிங் வந்து எதிர்பார்ப்பேன். I would want not realistically, personally I would want Gerard Brathwaite to come in, but தெரியாது. Maybe if they are finding a easy deal to bring a De Ligt in, they might bring De Ligt in அந்த மாதிரி. And if Scott McTominay goes to Fulham, hopefully for 20-25 million, we might also bring in a midfielder, defensive midfielder to cover for Casemiro சான்ஸ் இருக்கு. Casemiro வச்சுட்டு இந்த இதுக்குள்ள போனோம்னா வந்து டாப் 6 கஷ்டம். வித் அ குட் டீம் வித் இந்த 3 சைனிங்ஸோட we will be able to finish in that 5-6 பொசிஷன் கண்டிப்பா வந்து. பட் இல்ல Casemiroட தான் போறா அப்படின்னா that 5-6 ஸ்பாட்டுக்கு நாங்க வந்து ஃபைட் பண்ண வேண்டியது. ஓகே, ஆல்ரைட். எனக்கு மேட்ச் எல்லாரும் போடுறாங்க we need ஒரு உகார்டே பிளஸ் ஒரு De Ligt, Brathwaite வேணும், எனக்கு ஒரு Mazraoui வேணும், பிளஸ் வந்து ஒரு சுபிமெண்டி வேணும். யோ என்ன நடத்துறாங்க இங்க, என்ன சீட்டு குளிக்கு போட்டா பிளேயரை வாங்க போறாங்க, அவ்வளவுதான் முடியாது அப்படிங்கிற மாதிரிதான். Nusser Mazraoui, good player, I know, because அவன் வந்து before he went to Bayern, அவனுக்கு அந்த சீசனே I remember like a lot of clubs were interested in him actually. He was out of Ajax, உடஞ்ச டீம்ல அவனும் ஒரு பார்ட். எக்ஸாக்ட்லி. பட் எனக்கு என்னன்னா லைக் அவனும் வந்து ப்ரோ லைக் நீங்க நம்ம போன சீசன் பத்தி நீங்க சொன்னீங்க லைக் ஒன் ஆஃப் த பிக் கீ ஃபேக்டர்ஸ் வாஸ் லாட் ஆஃப் பிளேயர்ஸ் வர் நாட் அவைலபிள். பட் அவன் 19 கேம் மிஸ் பண்ணிருக்கான் போன சீசன். 5 இன்ஜுரி, டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா. அதாவது என்ன, நானும் அந்த இன்ஜுரி ரெக்கார்ட் பார்த்தேன். He has missed
sorry, Van Bissaka has missed more games than him actually பார்த்தோம்னா, ஓகே and due to footballing injuries. ஆனா மசுராய் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த இன்ஜுரிஸ் அவனுக்கு இருந்தது வந்து ஒன்னு வந்து ஐ இன்ஜுரி விச் இஸ் நாட் ஃபுட்பால் ரிலேட்டட், இன்னொன்னு வந்து ஓகே கோவிட் ஹார்ட் இன்ஜுரி விச் இஸ் நாட் அகைன் ஃபுட்பால் ரிலேட்டட் கிடையாது. ஃபுட்பால் ரிலேட்டட்னு பார்த்தா he has missed very less number of injuries. ஓகே இதெல்லாம் திரும்ப ரிப்பீட் ஆகாதா அப்படின்னு கேட்டா again we cannot say தெரியல. anything. யா யா தெரியாது. நாங்க வந்து எங்களுக்கு வந்து போன கேம் லெனியோரோ இருந்தா, இந்த கேம் லெனியோரோ இன்னொரு 3 மாசத்துக்கு கிடையாது. so we cannot say that in football. ஓகே But we are definitely in the players பார்க்கும்போது it's a good opportunity to go and get a player for some 15 million plus add-ons. For 21 Okay. million would be a backup. He is 26. He can be a good 26 backup. yeah good He age can be a good backup for proper 4 years. கண்டிப்பா அந்த மாதிரி பிளேயிங்கிறப்ப ஐ வுடன்ட் மைண்ட். ஏன்னா எங்களால இப்போ வந்து ஒரு 20 மில்லியனுக்கு வந்து ஒரு யங்ஸ்டரை போய் வாங்க முடியாது. 20 மில்லியனுக்கு யங்ஸ்டர் வாங்கினா திரும்ப அதே பிரச்சனை தான். லெனியோர் அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருந்தா அவன் ஸ்டார்டிங் பொசிஷன் கேட்பான். அதை எங்களால அவாய்ட் பண்ண கொடுக்க முடியாது. ஸோ டெஃபினெட்லி திஸ் ஐ எம் சீயிங் அஸ் அ ஸ்மார்ட் சைனிங் அண்ட் we'll just manage properly that he doesn't have injuries. அதுதான் நம்ம பண்ண முடியும் ஒரு கிளப் மேல. ஓகே மத்த ரெண்டு பிளேயர்ஸ் யார் சொன்னீங்க? டெலிக்ட் அண்ட் ப்ராபபிலி உகார்டே. Manuel Ugarte, இவன் PSG. Yeah, டெலிக்ட் அகைன் அவன் பாவம் அயாக்ஸ்க்கு அப்புறமா கொஞ்சம் அவன் கெரியர் இட்ஸ் பீன் லிட்டில் ராக்கி. ரொம்ப அயாக்ஸ்ல இருந்ததுக்கும் யுவென்டஸ்ல இருந்ததுக்கும் பயன்ல இருந்த டெலிக்ட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. சம்பந்தமே இல்ல. பட் அகைன் இட்ஸ் a manager he's worked with. So எக்ஸாக்ட்லி. அண்ட் அதுவும் சொல்றேன், நாங்க டெலிக்ட் ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருக்கோம். நான் வந்து அவனை எப்ப வந்து கிம்மின்ஜே வாங்கினாங்களோ நான் அப்பவே சொன்னேன், next season Delict is a statement signing for United அப்படின்ட்டு. If Glazers were there, he would have been here for 70 million இப்போ. Delict கண்டிப்பா. அது வந்து அவனை வந்து again they are being smart. 35 மில்லியன் தான், இல்லைன்னா 40 + 5 மேக்ஸிமம் அவ்வளவுதான் கொடுப்போம், அதுக்கு மேல கொடுக்க மாட்டோம். They have also stood their ground for Gerard Braithwaite, which Ineos is seeing as their statement signing. எங்களுக்கு இவன் தான் ஸ்டேட்மெண்ட் சைனிங். இங்கிலீஷ் எல்பி எல்சிபி ரெண்டுத்தையும் கவர் பண்ணுவான், யங் பிளேயர், ரொம்ப சீசனுக்கு இருக்கலாம் அப்படின்ட்டு அவனை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. எகைன் ஐ வுடன்ட் பி சர்ப்ரைஸ்ட். எங்களுக்கு வந்து மிட்ஃபீல்ட்ல வந்து அவங்க உகார்டே வந்து ஒரு நம்பர் 6 நோபடி இஸ் கன்வின்ஸ்ட் இந்த கிளப். வந்து அவுட் அண்ட் அவுட் நம்பர் 6 இல்ல அப்படின்ட்டு, ப்ராக்ரசிவ் பாசஸ் இருக்காது, இல்ல கிரவுண்ட் கவர் பண்ண முடியாது, நிறைய கொஸ்டின்ஸ் அபவுட்டும் இருக்கு. எகைன் நம்பர் 6க்கு அந்த மாதிரி ரோலுக்கு இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச மார்க்கெட்லேயே யாரும் ப்ரொஃபைல் இல்லை அந்த மாதிரி. அது ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. ஸோ ஐ வுடன்ட் பி சர்ப்ரைஸ்ட். ரெண்டு பேரையும் வித்துட்டு மசுராய் மட்டும் வாங்கிட்டு they'll go spend all the money on Gerard Braithwaite for 70 million and bring him in. அப்படினால I wouldn't be surprised actually. Okay. At the end of the day Ineosum வந்து they are doing things and அவங்களும் மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, and they'll also have to satisfy their ego அப்பப்ப. என்ன ஒரு இதுனா it won't be stupid things, it will be a mistakes and they have the power, they have set up a structure to என்ன சொல்றது அதை கரெக்ட் பண்ணிக்க முடியுமே தவிர லைக் தே ஓன்ட் பி என்ன சொல்றது ஜஸ்ட் ஒரு இது பண்ணும், நம்ம வந்து ஃபேன்ஸுக்காக வந்து ஒரு ஷோ காட்டணும் அப்படிங்கறக்காக வந்து பண்ண மாட்டாங்க. ஃப்ராங்கி டியாங் சைன் பண்ண போயிட்டு காஷ்மீரோ கூப்பிட்டு வந்த மாதிரிலாம் இருக்காது அந்த மாதிரி. யா கரெக்ட். யா அதோட வந்து ஐ திங்க் ஃபார் த Manuel Ugarte வந்து ஐ திங்க் இட்ஸ் அ டாமினோ எஃபெக்ட். ஐ திங்க் அந்த ஜார்னவிஸ் டீல் நடந்து ஐ திங்க் தே ஆல்சோ வாண்ட் டு கெட் ரிட் ஆஃப் கார்லெஸ் சோலர். because Carles Soler is linked to Real Sociedad. அவன் தான் வந்து மிக்கேல் மெரினோட ரீப்ளேஸ்மென்ட்னு அது ஒரு பேச்சு. சோ அது வந்து ஒரு டாமினோ எஃபெக்ட் அங்க. அது ஒரு டாமினோ எஃபெக்ட் இருக்கு. and they are asking for 70 million. போன சீசனே உகார்டே 60 மில்லியனுக்கு தான் வாங்குனாங்க. போன சீசன் ஃபுல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. டே பெர்ஃபார்மே பண்ணாத பிளேயருக்கு நீ கொடுத்த காசை விட அதிகமா கட்டினா எப்படி? இப்போ we are looking for a loan option. loan with an option to buy அந்த மாதிரி. ஏன்னா எகைன் நாங்க வந்து இப்போ அவனுக்கு ஒரு 60 மில்லியன் இல்லைன்னா 50 மில்லியன் கொடுத்து வாங்கிட்டு அவன் ப்ரொஃபைல் சுத்தமா செட் ஆகலைன்னா இட்ஸ் அ பிக் ரிஸ்க். அந்த மாதிரி அடுத்த சீசன் எவ்ரி கிளப் will be fighting for Adam Wharton. Every club including United will be fight. I think probably only Rice இருக்கிறதுனால maybe Arsenal wouldn't go. So I think Liverpool will go all out for Wharton. United every team big clubs உள்ள போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. So yeah அந்த மாதிரி இருக்கும். So they don't want to spend a very big money on Ugarte since they are not so convinced. Yeah. So இன்கமிங்ஸ் பத்தி பேசிட்டோம், பொட்டென்ஷியல் இன்கமிங்ஸ் பத்தியும் பேசிட்டோம், கொஞ்சம் அவுட் கோயிங்ஸ் பத்தி பேசுவோம் ப்ரோ. ஆக்சுவலா Mason Greenwood to Marseille for reasons we already know, we won't get into it. Willy Kambwala has gone to Villarreal. நான் பார்த்தேன் கொஞ்சம் கேம்ஸ் ஆடினா போன சீசன், டீசெண்டா ஆடினா பேக்கப்பா இருப்பான்னு தோணுச்சு. பட் ஐ டோன்ட் நோ, உங்களுக்கு தான் இன்னும் தெரியும் whether he could be first team quality or not. Alvaro Carreras to Benfica.
And Donny van de Beek finally has, I think, permanent move நினைக்கிறேன், to a very torrid and very sad, ரொம்ப injury hit career at Manchester United. ரொம்ப sad actually, especially அந்த Donny van de Beek அந்த ஒரு சீசன் அந்த சாம்பியன்ஸ் லீக் வர்சஸ் ரியல் மேட்ரிட்ல. இன்ஃபேக்ட் ஐ லைக் டானி van de Beek மோர். அந்த ஃப்ராங்கி டியாங் விடையா இருக்கட்டும், ஹக்கீம் ஜியாச் விடையா இருக்கட்டும், எனக்கு இவனை தான் இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்தது. பிளஸ் நம்பால் வந்து மேரிட் டு டெனிஸ் பர்க்ஹாம்ஸ் டாட்டர் வேற. அங்கதான் இந்த ஆர்சனல் கூட எவன்லாம் எங்க கிளப்ல இருந்து லிங்க் ஆறானோ ஒருத்த உருப்பட்டது இல்ல. So yeah, இதுதான் departures bro. And obviously Rafael Varane free transfer and Omari Forson, இவனையும் பார்த்தேன் ஆக்சுவலா. லைக் அந்த ஐ திங்க் FA கப் செமிஃபைனல்ல வந்திருந்தான் ஆக்சுவலா. he came in கைண்ட் ஆஃப் இந்த பேர் பார்க்கும்போது கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்தது. பட் ஹீஸ் கோயிங், போத் ஆஃப் தம் ஆர் கோயிங் டு குட் செரியா கிளப்ஸ் ஆக்சுவலா, கோமோ அண்ட் மான்சா. ஸோ ரெண்டுமே குட் செரியா கிளப்ஸ். ஆந்தனி மார்ஷல் இஸ் அ ஃப்ரீ ஏஜென்ட் ஆஸ் அ எட். அண்ட் பிராண்டன் வில்லியம்ஸ் கூட ஒரு ஃப்ரீ ஏஜென்ட். ஒரு காலத்துல பிராண்டன் வில்லியம்ஸ் அண்ட் புக்காயா சாக்கா கம்பேரிசன்லாம் நான் பார்த்தேன். இப்போ பாருங்களேன், வந்து உள்ளே தான் சண்டை போடணும்னா உள்ள இறங்கி விட்டுருவோம் பிராண்டன் வில்லியம்ஸ் போய் அறா 4 பேர் தூக்குடா அப்படின்ட்டு. இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா வேற ஏதாவது அவுட் கோயிங்ஸ்? அண்ட் ஆர் யூ சேட் அபவுட் எனி அவுட் கோயிங்ஸ்? அதுவும் ஏதாவது? No, not sad about anything. வெளில போனவங்க எல்லாமே went down for good அந்த மாதிரி. Only sad outgoing, and hope, I do not know the details. Hopefully we have a buyback clause, RSL clause on Alvaro Fernandez. But other than that, not sad on anyone else. Willy Kambala, brilliant player. அவன் வந்து again அவன் நான் பேக்கப்பா இருக்கு. அவன் நீ சைன் பண்ணா 3 வருஷம் டீல் சைன் பண்ண அண்ட் லோன் அனுப்புறோம் அப்படின்னு சொன்னோன்னே, இல்ல ஐ வாண்ட் a good first team play அப்படின்னு சொல்லிட்டு he went for, and he I think went for a good 10 million, which is very good for us, pure profit again. That's very good. Academy pure profit தானே. ஆமா, அந்த மாதிரி. ஆல்வரோ பெர்னாண்டஸும் அந்த மாதிரி தான். நான் வந்து 5 மில்லியனுக்கு வித்தோம். he is a brilliant player. எனக்கு I am still surprised. மேபி இவங்க வந்து ஹாரி அமாஸும் முன்னாடியே பார்த்தாங்களா அப்படிலாம் தெரியாது எனக்கு. I don't want to get into that. Alvaro Fernandez, given the injury record of Shaw, மலாசியான்னு ஒரு நான் எக்ஸிஸ்டன்ட் பிளேயர் இருக்கும்போது எப்படி ஆல்வரோ பெர்னாண்டஸ் வித்தாங்க அப்படின்னு பத்தி மறந்தே போயிட்டேன் ப்ரோ. மலாசியால இன்னும் இன்ஜூர்ட் தான். he is not again, எனக்கு எப்ப வருவான் அவனுக்கு ஒரு டைம் லைனே கிடையாது வர்றதுக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து ஆல்வரோ பெர்னாண்டஸ் ஒரு இஸ் டாப் குவாலிட்டி. போன சீசன் பாக்குறோம், இஸ் வெரி குட். அவன் எப்படி வித்தாங்க அப்படின்னு சர்ப்ரைஸ் தான். பட் ஸ்டில் தே மேட் 5 million out of him. குட் அகைன். ஆண்டனி மார்ஷியால் வெரி இன்ஜுரி ஹிட் ப்ரோ. நான் இப்பவும் சொல்றேன், அவன் வந்து யுனைடெடுக்கு வராம ஆர்சனலுக்கு, சாரி நாட் ஆர்சனல், ஆர்சீன் வெங்கர் கிட்ட போயிருந்தான்னா we might have seen another Thierry Henry in making. நான் வந்து amazing man. I'm talking about 2015. எனக்கு தெரியும் ப்ரோ, ஏன்னா 2013ல இருந்தே அவன் ஆர்சீன் வெங்கர் துரத்திட்டு இருந்தான் ஆக்சுவலி. இல்ல, நாங்க ஒரு சீசன் we had சாம்பியன்ஸ் லீக் ஆடி இருந்தோம், மோனோகோட ஆடணும். அண்ட் மார்ஷல் வந்து உரிச்சாம் ப்ரோ எங்களை. we were favorites actually. ஏன்னா அது இட் வாஸ் நாட் த மோனோகோ டீம். ஒரு 2 வருஷம் கழிச்சு எம்பாப்பே, பெர்னார்டோ சில்வா, ஃபேபியோ அந்த டீம் இல்ல. இதுக்கு அது முந்தின டீம். மோனோகோ எம்பாப்பேவோட ஹைப் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. வந்து ஆண்டனி மார்ஷல் வேற லெவல். பட் very sad to see how his career has gone. அந்த trajectory அப்படியே ஒரு நோஸ் டிவ் தான் எடுத்தது. அவனோட attitude lot to blame for, and the managers he played also are definitely not suitable for him. Right from Wenger to Mourinho இல்ல. அவன் சொல்றேன்ல, he should have gone to Arsene Wenger. Arsene Wenger அவன் ஈகோ சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்காவது, we might have seen another Thierry Henry. சூப்பர் டேலண்ட், வேற லெவல் ப்ரோ, அன்பிலீவபிள். எனக்கு அந்த லிவர்பூல் கோல் தான் மைண்ட்லயே இருக்கு ஆக்சுவலா. அந்த முதல் கோல் வேற லெவல், சரியான கோல், சூப்பர் பிளேயர். So yeah, outgoings ஓரளவுக்கு நல்லா போயிருக்கு ப்ரோ. 42.5 million euros has அது literally funded the Joshua Zirkzee signing ன்னு சொல்லிக்கலாம். So good amount of outgoings. அப்பன்னு பார்த்தா Van Bissaka and hopefully Scott McTominay. ஏன்னா ஸ்காட் மெக்டாமினே வந்து நாங்க ஏன் செல் பண்றோம்னா ஒரே ரீசன், காசிமிரோவையும் எரிக்சனையும் எங்களால செல் பண்ண முடியல. அது ஒரு காரணத்துக்கு மட்டும் தான். அதர்வைஸ் I think Erik ten Hag would love to have him in the team. Yeah, he's pitched in கொஞ்சம் important number 10 important goalsலாம் வர அடிச்சுக்கறான். போன சீசன் ஃபுல்லா important goals அடிச்சுக்கறான். ஆமா, எல்லாம் வந்தா. So வந்து Scott McTominay hopefully some other academy players like Mejbri அந்த மாதிரி. And yeah, so some more outgoings are definitely expected. தான் பாப்போம். ஓகே, ப்ரீ சீசன் பத்தி பேசுவோம் ப்ரோ. கொஞ்சம் லைட்டா ப்ரீ சீசன் பத்தி பேசுவோம். ஏதாவது பாத்தீங்களா? ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா சிஸ்டம் பத்தி பேசிட்டு இருந்தோம். ஸோ ப்ரீ சீசன்ல ஏதாவது நோட்டீஸ் பண்ணீங்களா? ப்ரீ சீசன்ல ஏதாவது அகாடமி கிட்ஸ் யாராவது இருந்து யூ திங்க் அவங்க வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டீம் ஸ்டெப் எடுக்க முடியுமா? ஸோ அந்த மாதிரி அது இருக்காங்களா? வாட் டிட் யூ மேக் ஆஃப் ப்ரீ சீசன் இன் ஜெனரல்?
ப்ரீ சீசன் எல்லா கேமுமே பார்த்தேன் நானு. ஃபர்ஸ்ட் மேஜர் ம். திங் இந்த சிஸ்டம் சேஞ்ச் தான். நான் வந்து போன சீசன் ஃபுல்லா கத்திட்டு இருந்தேன். இந்த நம்பர் 8 ஒர்க் ஆகாதுடா, சிங்கிள் பிவட் ஓகே. அப்படின்னு ரொம்ப கத்திட்டு இருந்தேன். இட்ஸ் ம். எரிக் டென்னா காதுலே விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நான் இங்க இருந்து கத்துனது. ஸோ ஹி ஹஸ் ஸ்விட்ச் டு தட். எனக்கு பார்க்கும்போது அது நம்பர் 10 அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பட் ஓகே. வந்து நான் பேசின வரைக்கும் நிறைய இன்ஸ்பேசஸ்ல நிறைய பேசின வரைக்கும் இட் இஸ் ஆக்சுவலி 10 அண்ட் ஃபால்ஸ் 9 வந்து ம். தே கேன் ஸ்விட்ச் பொசிஷன் அந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ பட் அதுக்கு தட் தான் இஸ் ஜெர்சி சைனிங். அதுக்கு தான் வந்து பட் நாங்க விளையாடும் போது ஆக்சுவலி வந்து இப்போ ராஸ்மஸ் ஹாலண்டோ பின்ன டிராப் பண்ணி அந்த பொசிஷன்ல விளையாண்டான் டு ஓகே. எனேபிள் த ரன்னர்ஸ் கெட் இன் அந்த மாதிரி. ஸோ அந்த ம். ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஸ்டம் சேஞ்ச். என்னன்னா போன சீசன் ஃபுல்லா வந்து இந்த எப்படி இந்த யுனைடோட பிரஸிங்கே புரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டே இருப்போம் நாங்க. ஸோ வந்து இந்த ஏன்னா தலைகால் புரியாம ஓடுவாங்க, எல்லாரும் ஓடுவாங்க. ம். ஆனா யார்ட்டையுமே பால் இருக்காது, இவங்க பாட்டுக்கு பால் அவங்களுக்கு லைட் பண்ணிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி. ஸோ இந்த 3 சீசன்ல இந்த 3 ப்ரீ சீசன் கேம்ஸ்லயும் வந்து ஒரு ப்ராப்பர் சிஸ்டம் ஆஃப் பிரஸிங் இருந்துச்சு நான் பார்த்த வரைக்கும். எஸ்பெஷலி வித் ஃபார்வர்ட்ஸ் போறாங்க, ஓகே. அவங்க ஜோன்ல பிரஸ் பண்றாங்க. அப்படி இல்லைன்னா தேர் நாட் ஃபாலோயிங் த பால். போன சீசன்லாம் பண்ண மாதிரி தேர் கமிங் பேக். ஸோ தட்ஸ் சம்திங் ரியலி குட். அந்த ஜோன் டிஃபெண்டிங் கரெக்டா இருக்கு. அகைன் தேர் ஆர் சம் மோர் மிஸ்டேக்ஸ் தட் இஸ் ஹேப்பனிங் ஹியர் அண்ட் தேர். பட் எனக்கு ம். தெரிஞ்ச அது அந்த கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது இட் டசன்ட் பில்ட் இன் ஜஸ்ட் 5-10 கேம்ஸ்ல இல்ல. ஸோ இட் வில் ஆமாமா. ஜஸ்ட் கீப் ஆன் பில்டிங். இட் இஸ் ஒர்க் இன் மேக்கிங் அந்த மாதிரி. ஸோ ஐ கண்டிப்பா. திங்க் திஸ் இஸ் அ குட் பேஸ் டு பில்ட் ஃப்ரம். அந்த மாதிரி பிளேயர்ஸும் ஹோப்ஃபுல்லி இந்த சீசன் இன்ஜுரி இல்லாம அவைலபிளா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான் இதுக்கு. மற்றபடி அகாடமி பிளேயர்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, அகாடமி பிளேயர்ஸ் தாண்டி ஒரு ஃபர்ஸ்ட் டீம் பிளேயர் ஹூ இஸ் பெர்ஃபார்மிங் ரியலி வெல், ஹூ ஹஸ் நாட் பீன் கிவன் மோர் சான்ஸ்ன்னு பார்த்தா அமாட். மைல்ஸ் அஹெட் ஆஃப் ஆண்டனி எனி டே. ஸோ யா, ஐ யா. திங்க் அண்ட் ஹி இஸ் ஷோயிங் இட் பிரில்லியன்ட்லி. போன சீசன் ஃபுல்லா டீம்ல இருந்து சான்ஸ் கிடைக்கல அவனுக்கு. whenever he got the chance he has performed அந்த மாதிரி. ஒன் மோர் அவுட் கோயிங் ஒரு இந்த ப்ரீவியஸ் டாபிக் போறதுக்கு பெலிஸ்ட்ரி கண்டிப்பா ஒரு அவுட் கோயிங் தேர் ஓ, டெஃபினெட்லி. அப்படியா? ஓகே. ஆமா கண்டிப்பா. எனக்கு அம்மாது பத்தி ஒரு கேள்வி, மணி ப்ரோ, சாரி டு இன்டரப்ட் யூ. அம்மாது வந்து ஐ திங்க் அவனும் வந்து பாவம்ல, அவனும் வந்து அவன் நல்லா ஆடுவான், திருப்பி அவனுக்கும் இன்ஜுரி. எனக்கு நல்லா ஞாபகம் இன்ஜுரி இருக்கு, அந்த யுனைடெட் கேம் போன சீசன் ப்ரீ சீசன்ல நல்லா ஆடினான். நான் அந்த கேம் பார்த்தேன் நியூ ஜெர்சில. அந்த கேம்ல இன்ஜுரி ஆயிட்டான் அவன். ஆமா ஆக்சுவலி வாக்ட் அவுட். ஸோ எக்ஸாக்ட்லி. ஹி லுக்ஸ் லைக் அ குட் டேலண்ட் ஆக்சுவலா. அண்ட் ஆமா நான் ஏன் சும்மா இப்போ சொல்லல, அவனை அந்த கோவிட் சீசன்ல வாங்குனீங்க அட்லாண்டால இருந்து. ஐ ரிமெம்பர் டீசன்ட் மணி 35 to 40 மில்லியன் ஐ திங்க் யா கொடுத்து யா. வாங்குனீங்க. அண்ட் ஹி வென்ட் டு ரேஞ்சர்ஸ் இஃப் ஐ எம் நாட் மிஸ்டேக்கன். ரேஞ்சர்ஸ் நோ, செல்டிக் ஐ திங்க் ஹி வென்ட் டு. செல்டிக் ஆட்டதில்லை. ஐ திங்க் சண்டர்லாண்டா? லாஸ்ட் சீசன் ஹி பிளேட் வாஸ் சந்தர்லாண்ட். அதுக்கு முன்னாடி he was ஓ, on a loan ஆனா கிளப் எனக்கு தெரியலையா. சந்தர்லாண்ட் ஓகே, he ஓகே. had a brilliant season in Sutherland actually. சண்டர்லாண்ட்ல தான், ஆமா, அதுதான் ஞாபகம் வந்தது. ஹி ஹேட் அ ரியலி குட் சீசன் அட் சண்டர்லாண்ட் அண்ட் ஹி வாஸ் ரியலி குட். அண்ட் நிறைய சாம்பியன்ஷிப்பும் நான் பார்ப்பேன், எனக்கு சாம்பியன்ஷிப் ரொம்ப பிடிக்கும். ஹி வாஸ் பிரிட்டி குட். ஆல்தோ சண்டர்லாண்ட் ப்ரோமோட்லாம் ஆகல, அது வேற விஷயம். அண்ட் யா, ஹி ஹேட் அ குட் சீசன். அதுக்கு முன்னால ரேஞ்சர்ஸ் போயிருந்தா. யா, இட் வாஸ் ரேஞ்சர்ஸ். ஸ்காட்லாந்து போயிருந்தா. எந்த கிளப்? 2 கிளப் தாங்க எனக்கு, நம்மளுக்கு நம்ம ஃபுட்பால் பாக்குற வரைக்கும். செல்டிக், ரேஞ்சர்ஸ். யா, ரேஞ்சர்ஸ் போயிருந்தான். அண்ட் யா, த சண்டர்லாண்ட் லோன் வந்து நல்லா இருந்தது. ஏன்னா அவன் 37 கேம் ஆடினான். அவன் ஒரு ஆமா எக்ஸாக்ட்லி. பட் யா, ஐ திங்க் இஃப் ஹீஸ் ஃபிட் ஹீ இஸ் குட் டெஃபினெட்லி. ஆமா ஆமா. ஸோ அதுதான் இந்த ஃபிட்னஸ் ஆஃப் பிசிக்கலி ஹி சீம்ஸ் டு ஹவ் க்ரோன். அண்ட் வந்து ஹீஸ் ப்ரொவைடிங் டிஃப்ரெண்ட் டைனமிக்ஸ் அந்த டீம்ல. ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த மாதிரி ஒரு ஒரு அதாவது என்ன சொல்றது, நீங்க உங்களுக்கு வந்து அந்த சாக்கா பால் எடுத்து டிஃபெண்டர்ஸ் கட் ரன் இன் பண்ணிட்டு பண்ணி. போகும்போது எப்படி இருக்கோ கட்டன் இஸ் ப்ரொவைடிங் தட் கைண்ட் ஆஃப் டைனமிக்ஸ். எங்களுக்கு அந்த ரைட் சைட்ல அந்த டைனமிக்ஸ் இருந்ததே இல்ல. ஸோ இஸ் ப்ரொவைடிங் தட் இஸ் அ குட் கிராசர். அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஹி சீம்ஸ் லைக் அன் இன்டெலிஜென்ட் ஃபுட்பாலர். போக போக தான் தெரியும். இட் இஸ் வெரி டூ early டு சே. பட் இந்த சீசன் வந்து டெஃபினெட்லி இஸ் ஹை, வெரி ஹை இன் த பெக்கிங் ஆர்டர். எனக்கு தெரிஞ்சு ஐ வுடன்ட் பி சர்ப்ரைஸ்ட் இஃப் இஸ் ஸ்டார்டிங் டே இன் டே அவுட் ஆக்சுவலி. ஓகே, ஓகே. வித் எஸ்பெஷலி ராஸ்மஸ் ஹாலண்ட் இன்ஜர்ட், எனக்கு தெரிஞ்சு ரைட்ல வந்து அமாட் ஸ்டார்ட் பண்ணாலும் ஐ ஒன்ட் பி சர்ப்ரைஸ்ட். டெஃபினெட்லி அஹெட் ஆஃப் ஆண்டனி ஸ்டார்டிங். அது வந்து எரிக் டென் ஹாக் ஆல்சோ கன்ஃபர்ம்ட் இன்டைரக்டா. ஸோ யா, அது அமாட். மற்றபடி வந்து அகாடமி பிளேயர்ஸ் அப்படின்ட்டு பார்த்தா ஸ்டாண்ட் அவுட் பெர்ஃபார்மர் வாஸ் ஹாரி ஹமாஸ். அவன் வந்து எங்களுக்கு வந்து எந்த பொசிஷன் ப்ரோ ஃபார் பீப்புள் ஹூ டோன்ட் நோ ஹூ ஹி இஸ்? ஹாரி ஹமாஸ் வந்து எங்களுக்கு வந்து லெஃப்ட் பேக் ஆடுறான். ஹி இஸ் ஆல்சோ அகாடமியில வந்து பொறுத்த வரைக்கும் பெரிய பிளேயர். வெரி வெரி எஃபெக்டிவ் பிளேயர். ஹி இஸ் வந்து லூக் ஷா ரீஜன் மாதிரி, ஹோப்ஃபுல்லி நாட் வித் இன்ஜுரிஸ் அந்த மாதிரி. ஸோ யா, ஹமாஸ் வாஸ் பிரில்லியன்ட் அகேன்ஸ்ட் ஆர்சனல். ஹி வாஸ் பிரில்லியன்ட் அகேன்ஸ்ட் போன கேம்லாம் வந்து ஹி வாஸ் எக்ஸலண்ட். அந்த கிராஸ் அமாடுக்கு கொடுத்த அசிஸ்ட் அதெல்லாம் வந்து எக்ஸலண்ட். ஹோப்ஃபுல்லி தே ஆர் கவுண்டிங் ஆன் ஹிம் டு கவர் ஃபார் லெஃப்ட் பேக். பட் எவ்வளோ சான்ஸ் கிடைக்கும், ஆர் மேபி இல் கோ ஃபார் அ லோன் அப்படிங்கிறதுல தெரியல. பட் டெஃபினெட்லி தேர் சீயிங் ஹிம். இன்னொரு பிளேயர் வந்து ஹூ இஸ் பெர்ஃபார்மிங் டீசென்ட்லி
அண்ட் வெரி ஏர்லி பட் ஸ்டில் டீசென்ட்லி அப்படின்னு பார்த்தா டோபி கோலியர், ஹி இஸ் பிளேயிங் நம்பர் 6 டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டு. பட் வந்து ஓகே. சின்ஸ் காசிமிரோ ஸ்டார்ட் பண்றதுனால இஸ் பிளேயிங் அஸ் அ 6 and 8 ஹைபிரிட் இந்த ப்ரீ சீசன்ல. பட் பிசிக்கலி குட் பிளேயர். ஒரு கொஞ்சம் இந்த ஸ்காட் மெக்டாமினே மாதிரி கொஞ்சம் ஹி இஸ் ஹேவிங் அ குட் ட்ராஜெக்டரி. ஒரு 2-3 சீசன்ஸ்ல ஹோப்ஃபுல்லி ஹீல் ஆல்சோ கோ ஃபார் another 20-25 மில்லியன் எங்களுக்கு அந்த மாதிரி. ஸோ ஹீ இஸ் ஆல்சோ டீசென்ட் பிளேயர். மற்றபடி ஆஸ் யூஷுவல் ப்ரீ சீசன்ல ஷைன் ஆன பிளேயர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஓயடெல்லி அப்படின்ற ஒரு பிளேயர், ஹி இஸ் ஆல்சோ பிரிட்டி டீசென்ட் அந்த மாதிரி. ஓகே. வீட்லி அப் ஸ்ட்ரைக்கர் ஆடுறாங்க. ஸோ ஹி இஸ் ஆல்சோ வெரி குட். But yeah, standout performer is definitely Harry Amos, who has got a real chance. I think he'll be with the first team. Definitely at some part of the season, in the season, he'll be featuring in the first team. ஓகே. ஸோ நேற்று அண்ட் இன்று வந்து அந்த கேட்டகரி முடிச்சிட்டோம். நம்ம நாளைக்கு போயிடுவோம். ஸோ இந்த சீசன் வந்து ஹவு டு யூ திங்க் இடிஹெச் வந்து எப்படி செட் பண்ணுவாரு டீமை? நீங்க வந்து சொன்னீங்க அமாட் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆண்டனி. ஸோ உங்க ஸ்டார்டிங் லெவன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த சீசன்? எல்லா கேம்ஸ் who's going to start every game? Okay, so lineup-னு பார்த்தோம் அப்படின்னா லைக் பாரிங் இன்ஜுரிஸ் நான் சொல்றேன், நாட் எக்ஸாக்ட்லி ஃபார் த நெக்ஸ்ட் கேம். லைனப் ஐடியல் இன்ஜுரி, சாரி ஐடியல் லைனப்னு பார்க்கும்போது ஒனானா அண்ட் பின்னாடி வந்து டாலா, லெனியோரோ, லிசாண்ட்ரோ மார்டினஸ் அண்ட் லூக் ஷா. அதுக்கு முன்னாடி வந்து சின்ஸ் காசிமிரோ இஸ் நாட் கோயிங் அவுட், மேபி காசிமிரோ, மைனு, ப்ரூனோ, ஆர் மேபி மைனு, ப்ரூனோ, சாரி மைனு, ப்ரூனோ, மவுண்ட், அந்த இந்த காம்பினேஷன்ல ஏதோ ஒன்று. அண்ட் ஃபார்வர்ட் பார்க்கும்போது we have a lot of options, but ideally I'll still go for ராஷ்வர்ட், ஜர்க்ஸி, அமாட், அப்படின்னா ராஷ்வர்ட், ஜர்க்ஸி, கார்னாச்சோ, அந்த ஒரு இது. ஓகே, எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி தான் செட்டப் இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். நாட் தட் அதர் பிளேயர்ஸ் ஆர் இன் த லோவர் டவுன் த பெக்கிங் ஆர்டர், எஸ்பெஷலி ராஸ்மஸ் ஹாய்லண்ட். ஏன்னா ராஸ்மஸ் ஹாய்லண்ட் மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கர் வந்து இஸ் அ ப்ராப்பர் பவுச்சர். அவன் வந்து கேம் டைனமிக்ஸ் தகுந்த மாதிரி ஒரு லோ பிளாக் டீமை வந்து டீம் பின்னாடி தான் ஸ்டே பண்றாங்க, பிரேக் பண்ண அப்படின்னா சான்சோ அண்ட் ஜர்க்ஸி வில் பிளே ஹியூஜ் பார்ட். இல்ல கவுண்டர் டு கவுண்டர் தான் அப்படிங்கிற போது ராஸ்மஸ் ஹாய்லண்ட் பிசிக்காலிட்டி கண்டிப்பா தேவைப்படும், பேஸ் கண்டிப்பா தேவைப்படும். அண்ட் வி ஹாவ் தட் பிளென்டி அ லாட் இன் ராஸ்மஸ் ஹாய்லண்ட், அவன் கொண்டு வருவான். ஸோ யா அந்த மாதிரி தான். பட் யா வி ஹாவ் அ லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். இப்போ எரிக்டன்னாக்கன்னா டச் வுட் வித்வுட் இன்ஜுரிஸ் இந்த ஃபார்வர்ட் லைன் செலக்ட் பண்றது அவனுக்கு ஒரு பெரிய ஹெட்டேக்கா இருக்கும். ஏன்னா ஆல் ஆர் குவாலிட்டி பிளேயர்ஸ். அண்ட் சின்ஸ் வி ஹாவ் காம்படிஷன், ஏன்னா குவாலிட்டி பிளேயர்ஸ் தான் எங்க கிட்ட இருக்கிறது எல்லாருமே. யாருமே வந்து இவனோட ரூஃபே இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஆனா காம்படிஷன் இல்லாததுனால தேவ் பீன் சோ லெத்தார்ஜிக் முன்னாடி. அந்த ஒரு இது இந்த வாட்டி இருக்காது கண்டிப்பா. எஸ்பெஷலி நான் வந்து ராஷ்வர்ட் சொல்றேன், நிறைய பேர் இதே திட்டுவாங்க. நானே பெரிய ராஷ்வர்ட் ஸ்டாண்ட் ஆக்சுவலி ஒரு காலத்துல, இப்பயும் தான். பட் யா ராஷ்வர்ட்ல ரொம்ப லெத்தார்ஜிக் ஆயிட்டான்னா அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சுன்னா ராஷ்வர்ட் இஸ் a different dimension of player அந்த மாதிரி. யா ஸோ நம்ம வந்து பேசணும். நீங்க லைன் அப் கொடுத்துட்டீங்க அண்ட் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன் 1.5 மாசம் ராஸ்மஸ் ஹாய்லண்ட் காலி, லெனியோர காலி, இன்க்ளூடிங் நீங்க சொன்ன மாதிரி 2 சைனிங்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த இருக்கிற ஸ்குவாடுக்கும் இந்த இருக்கிற மேனேஜருக்கும் இருக்கிற பேக்ரூம் ஸ்டாஃபுக்கும் ஐ நோ இட்ஸ் ஸ்டில் ஏர்லி டோஸ், ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ முடியல, பட் உங்களோட மினிமம் எக்ஸ்பெக்டேஷன் என்ன அடுத்த சீசனுக்கு? அண்ட் அப்படியே உங்களோட நீங்க எங்க ஃபினிஷ் பண்ணுவீங்கன்னு அதுவும் சொல்லிடுங்க அப்படியே. ஓகே, மினிமம் எக்ஸ்பெக்டேஷன் இதுதான். இந்த ப்ரீ சீசன்ல ஒரு சிஸ்டம் வந்து பார்த்தோம். வந்து இன் பால் பொசிஷன் ஒரு சிஸ்டம் பார்த்தோம், அவுட் ஆஃப் த பால் பொசிஷன்ல வந்து ஒரு சிஸ்டம் பார்த்தோம், பிரெஸ்ஸிங்ல வி சா சிஸ்டம், பில்டிங் ஃப்ரம் த பேக், ஃபுல் பேக்ஸ் எப்படி யூஸ் பண்றாங்க, ஃபுல் பேக்கோட மூவ்மெண்ட்ஸ் வெரி இன்டெலிஜென்ட் மூவ்மெண்ட். இது வந்து டெஃபினெட்லி நாட் ஃபார் எரிக் டென் ஹாக். இதை நான் ஒரு சின்ன செக்மெண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். டெஃபினெட்லி நாட் ஃபார் எரிக் டென் ஹாக். எரிக் டென் ஹாக் இந்த மாதிரி சிஸ்டம் ஆட் பார்த்ததில்ல. ஐ திங்க் திஸ் இஸ் அவுட் அண்ட் அவுட் ஃப்ரம் ரூட். இந்த ஒரு ஃபுல் பேக் உள்ள இருந்தா ஒரு ஃபுல் பேக் ஹேஸ் டு பி கம்பல்சரி அவுட் அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் வித் விங்கர்ஸ் ஆல்சோ. ஏன்னா அதை வந்து அவர் ரிப்பீட்டடா இந்த ட்ரைனிங் செஷன்ல சொல்லிட்டே இருந்ததை கரெக்ட் பண்ணிட்டே இருந்த பார்த்தோம். அந்த ஒரு சிஸ்டம் ப்ரீ சீசனோட நின்றாம போன சீசன் மாதிரி இந்த சீசன்ல வந்து த்ரூ த சீசன் டிபெண்டிங் ஆன் த ஆப்போனன்ட் யூ கேன் அட்ஜஸ்ட் த கேம் அப்படிதான். ஆனா அந்த பேஸ் சிஸ்டம் கண்டினியூ ஆகிறது தான் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இட் ஹேஸ் டு பி கன்சிஸ்டன்ட் த்ரூ அவுட் 3 months 4 monthsக்கு இருக்கிற மாதிரி இட் ஹேஸ் டு பி கன்சிஸ்டன்ட். ஒரு பிளேயர் இல்ல, அந்த பிளேயர் இல்லாததுனால என்னால அந்த சிஸ்டம் ஆட முடியாது அப்படின்ட்டு இல்லாம, சப்போஸ் இஃப் லெனியரோ கோஸ் அவுட் அண்ட் மெக்வயர் இஸ் கமிங் இன்னா, மெக்வயரோட ஸ்ட்ரெங்க்ஸுக்கு தகுந்த மாதிரி ஹவு டு யூ பிளே அரவுண்ட் இட், அந்த மாதிரி ஒரு லைக் இன்டெலிஜென்ட் செட்டப் இருக்கு ஆக்சுவலி அது. அண்ட் த பேக்ரவுண்ட் ஸ்டாஃப் அண்ட் எரிக் டென் ஹாக் ஆர் ஹைலி கேப்பபிள் ஆஃப் டூயிங் இட். அந்த ஒரு அதை ஒரு வந்து கன்சிஸ்டன்டா எஸ்டாப்ளிஷ் பண்றது தான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இந்த சீசன்.
செகண்ட், நீங்க கேட்டது வேர் வில் ஃபினிஷ் ரியலிஸ்டிக்லி இந்த ஸ்குவாட்ல அப்படின்னு கேட்டா, ஐ திங்க் வில் பி லைக் வில் வித் நோ இன்ஜுரிஸ் கன்சர்ன் அந்த மாதிரி. அதாவது அஃப்கோர்ஸ் தேர் வில் பி இன்ஜுரிஸ், பட் போன சீசன் மாதிரி இல்லாம இந்த சீசன் வந்து லைக் லைக் என்ன சொல்றது, ரியலிஸ்டிக்கா பார்க்கும்போது வில் பி கம்ஃபர்டபிளி ஃபினிஷிங் இன் தட் 5th or 6th பொசிஷன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓகே, அதுக்கு மேல தான் இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஆப்வியஸ்லி இண்டிவிஜுவல் குவாலிட்டி ஆர் யூ திங்க் எக்ஸாக்ட்லி. என்னோட ஃபர்ஸ்ட் சீசன் நான் இப்பயும் சொல்றேன், தைரியமா சொன்னா வந்து ஃபர்ஸ்ட் சீசன் 3rd வாஸ் அன் ஓவர் அச்சீவ்மெண்ட். கண்டிப்பா. ஆமா, போன சீசன் நாங்க வந்து 8th ஃபினிஷ் பண்ணது வாஸ் டியூ டு ஆஸ்டன் வில்லா ஜம்பிங் இன்சைட் அண்ட் அட் த லாஸ்ட் நியூ காஸ்டல் ஜம்பிங் இன் அண்ட் கடைசி 4 கேம் நாங்க ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணதுனால தட்ஸ் வை வி கேம் அவுட். அந்த மாதிரிலாம் இருந்தது. இந்த சீசன் வந்து 5th or 6th ஹேஸ் டு பி லைக் பாசிட்டிவ். டாப் 4 நான் வந்து டாப் 4 எடுத்தோன்னே டைட்டில் சேலஞ்ச் அப்படிலாம் சொல்றது வந்து ஹைலி அன்ரியலிஸ்டிக், தேவையில்லாத மேட்டர் அல்ல. டெஃபினெட்லி யூ ஹேவ் த 3 teams who have been consistently winning. மேனேஜர் சேஞ்சோ இல்லையோ, லிவர்பூல் இஸ் தேர், சிட்டி அண்ட் ஆர்சனல், அண்ட் லிவர்பூல் இஸ் தேர். Spurs have been performing consistently போன சீசன். Chelsea have been making lot of signings. இப்படி விளையாடுங்க தெரியாது. Aston Villa has one banger of a transfer window. அவங்க வித் ஊனாய் எமரி என்ன பண்ணுவாங்க சொல்ல முடியாது. ஸோ டாப் 4 இஸ் அ ஹை ஷாட். இந்த அது எப்படி விளையாடுவாங்க, ஒரு சில கேம்ஸ்ல லைக் நீங்க சொல்ற மாதிரி இண்டிவிஜுவல் குவாலிட்டி அப்பப்போ கிளிக் ஆகிட்டே இருந்ததுன்னா த்ரூ அவுட் ஒரு ஃபுல்லா 10 months கிளிக் ஆனா மேபி வி மைட் டூ இட். பட் அது இல்லாம ஆஸ் அ சிஸ்டமா மட்டும் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது we should realistically be finishing 5th or 6th. I mean, in that Europa League spot. That's what I'm saying. Okay. உங்களோட அடுத்த சீசனுக்கு யார் உங்க பெஸ்ட் பிளேயரா இருப்பான்னு தோணுது உங்களுக்கு? ஓ, ராஷ்வர்ட். இதுதான் வந்து ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்கிறானுங்க. ஒரு சீசன் டெலிவர் பண்ணா நான் ஒத்துக்கிறேன். ஆல்டர்னேட் சீசன் ப்ரோ. ராஷ்வர்ட் இந்த சீசன் எஸ்பெஷலி இந்த டீம் செட் பண்றதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு இது மேக் ஆர் பிரேக் சீசன். இந்த சீசன் வந்து போன சீசன் மாதிரி ஆடிட்டான் அப்படின்னா கன்ஃபார்ம் அவுட் வெளியே. ஆமா, அடுத்த டிரான்ஸ்ஃபர் விண்டோ இல்ல. இந்த சீசன் டீசென்ட்டா பெர்ஃபார்ம் பண்றான் அப்படின்னா இப்பவே இவனை வச்சு பணம் பாத்திரலாம் அப்படின்னு பாப்பாங்க. இவனை வச்சு he has to give an exceptional season actually. அதாவது நான் வந்து வெறும் கோல் கான்ட்ரிபியூஷன் அப்புறம் வந்து இந்த இது மட்டும் சொல்ல, he has to prove that he is a leader in the squad. ரொம்ப வருஷம் நான் சொல்றேன், ராஷ்வர்ட் இப்பயும் எல்லாரும் யங் பிளேயர்னு சொல்லிட்டு இருக்காங்க. he is in his peak இப்போ 20. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் 26, 27, 28 இந்த 3 வருஷம் தான் ஃபுட்பால் பீக். so he is 26 now. அவன் வந்து ரொம்ப வருஷமா எனக்கு தெரிஞ்சு 19 வயசுல இருந்து ஃபுல் டீம்ல இருக்கான், ஃபர்ஸ்ட் டீம்ல இருக்கான். 7 வருஷமா ஃபர்ஸ்ட் டீம்ல இருக்கிற பிளேயர். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ அளவுக்கு ஃபோர்டன்கோ சாக்காக்கோ இவ்வளோ ஃபர்ஸ்ட் டீம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததே கிடையாது. அவனுக்கு இருந்த மினிட்ஸ் அளவுக்கு இருந்ததே கிடையாது பெருசா. I mean they are also younger so எக்ஸாக்ட்லி. இல்ல அவனுக்கு இருந்த மாதிரி எக்ஸ்போஷர், சாம்பியன்ஸ் லீக் ஆடி இருக்கான், யூரோப்பா லீக் மாத்தி ஆடிட்டே இருந்திருக்கான் அந்த மாதிரி. and he has been having very good seasons. நீங்க சொன்ன மாதிரி and he's had a free summer. He's had an off summer. Touchwood, he has come back brilliantly. He is gliding like he used to do before. On that wing he is gliding like he used to before. Hopefully that continues. But yeah, எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி தான். So people will be expecting a lot from in this season. Goals contributionsங்கிறது next. You have to show that intent, you have to fit into that system. அது வந்து கண்டிப்பா பாப்பாங்க. I think he will be our best player. நான் சொன்ன மாதிரி at the end of the day I'm also Rashford stan. Okay. வேற ஏதாவது ஆட் பண்றீங்களா? Anything else to add? Otherwise we can wrap it up. No, anything else to add? United, yeah, mostly எல்லாமே டீடைல்டா கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நானும் அதான் நினைக்கிறேன். Possible to speak about each and every detail or நம்ம ட்விட்டர்ல ஸ்டார்ட் பண்ற மாதிரி, but major things we have covered. But yeah, expectations with both transfer window and with Ineos and with the team fans நம்ம வந்து we have to keep it realistic. That is the only thing about Manchester United in the season. கண்டிப்பா. மான்செஸ்டர் யுனைடெட் ஃபேன்ஸ் நம்ம சேனல்ல இருக்கிறீங்க, பாப்பீங்கன்னு தெரியும், கமெண்ட்ல அடிப்பீங்க. நீங்க வந்து கமெண்ட் அடிங்க, கீழே போடுங்க. உங்களுக்கு சைனிங்ஸ் வேணும், யாரு போவாங்க வெளியே, உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் போடுங்க காமெண்ட்ஸ்ல. நம்ம மணி ப்ரோ வந்து அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாரு எல்லாமே போன சீசன் ரீகேப்ல இருந்து இப்போ வரைக்கும். அண்ட் நீங்க புதுசா வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு த சேனல், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த சீரீஸ் வந்து கண்டினியூ ஆக போகுது, மற்ற கிளப்ஸ் கூட கவர் பண்ண போறோம். அண்ட் மணி ப்ரோ, தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங் ஆன் த ஷோ. தேங்க்யூ ஃபார் டேக்கிங் டைம் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ ஆன் வட லண்டன். கண்டிப்பா எனி டைம் ஃபார் அவர் வட லண்டன் பங்காளிஸ் டைட்டில் சேலஞ்சஸ் இந்த சீசன். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். உங்களோட இன்டர்நெட் நாலேஜ் சீரிஸ் வரும்போது நான் பாக்குறேன் என்னென்ன சொல்றீங்க அப்படின்ட்டு. அது கீழே என்னோட கமெண்ட் இருக்கும், கண்டிப்பா பாருங்க.
ஆமா, அண்ட் அட் கரெக்ட். எண்ட் ஆஃப் தி டே அதான் ஒரு 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 பேண்டரோட இல்லாம முடிச்சா எப்படி? போன 2 சீசன் பார்க்கும்போது ஆர்சனலுக்கு தான் ட்ராஃபி இல்ல. நாங்க ட்ராஃபி வச்சிருக்கோம்ல 2 சீசன். வி ஹேவ் ஹேட் அ பெட்டர் சீசன் than ஆர்சனல். அதுதானே பேண்டர். கரெக்ட், கரெக்ட். யா ஷூர். தேங்க் யூ so மச் அகைன் ப்ரோ. அண்ட் மக்களே, திருப்பி சொல்றேன், ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. அண்ட் we have more content for you this season, so please stay tuned. Take care everyone. Bye bye.